அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்பொழுது நாம் தத்துவ போதம் வகுப்பை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இப்ப கடந்த சில வகுப்புகள்ல ஜீவ விசாரம், ஈஸ்வர விசாரம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் போன்ற பாடங்களை எல்லாம் பார்த்தோம். அதுல இறுதியாக ஜீவன் முக்த லட்சணம், ஜீவன் முக்தர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம். இப்ப ஜீவன் முக்தனை பொறுத்த வரைக்கும் எப்படி அவன் நினைப்பான்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படிங்கிற ஒரு திட நிச்சயம் அவனிடத்துல இருக்கும். அதாவது நான் சித் என்ற அறிவு ஸ்வரூபமானவன், பூர்ணமான ஆனந்த ஸ்வரூபமானவன், என்றென்றும் பிரகாசமான சர்வ அந்தர்யாமியாக எல்லா ஜீவர்களிடத்திலும் நானே இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு தெளிந்த ஞானத்திலே, பூரண அறிவிலே அந்த ஜீவன் முக்தன் இருப்பான். அப்படிப்பட்ட திட நிச்சயமான புத்தியில யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை திருப்தியுடன், பூரண அமைதியுடன் வாழ்வார்கள். இப்ப அப்படிப்பட்ட ஞானம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப மேலும் அவர்களை பத்தி இந்த சாஸ்திரம் தத்துவ போதம் சொல்லுது. பிரம்மைவாகமஸ்மீத்ய பரோட்ச ஞானேன நிகில கர்ம பந்த வினிர்முக்தக சியாத் அப்படிங்குது. அதாவது நான் பிரம்மமாகவே இருக்கின்றேன் என்ற இந்த அபரோட்ச ஞானத்தினாலேயே எல்லா கர்ம பந்தத்திலிருந்தும் விடுபட்டு இந்த ஞானத்தினாலேயே முக்தி அடைகின்றான், அவன்தான் ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்லுது. அதாவது நான் பிரம்மமாக இருக்கின்றேன்கிற அந்த பூரண ஞானம், தெளிந்த அறிவினால் தான் எல்லா விதமான கர்ம பந்தங்களிலிருந்தும் விடுபட முடியும். இப்ப மற்றவர்கள் இந்த அஜ்ஞானத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த கர்ம பந்தங்களிலிருந்து விடுபட முடியாது. அப்ப அதனால அனைத்து கர்மங்களிலிருந்தும் விடுதலை அடைந்து இந்த தேகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த ஜீவன் முக்தன் விதேக முக்தியை அடைந்தவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அதாவது ஒரு ஜீவன் முக்தன் ஜீவன் முக்தி நிலையும் விதேக முக்தி நிலையும் இரண்டு விதமான முக்தி நிலைகளையும் அடைந்தவனாகத்தான் இருக்கின்றான் அப்படின்னு சாஸ்திரம் சுட்டி காட்டுது. இப்ப தேகத்தை விட்ட பிறகுதான் அவன் விதேக முக்தியை அடைந்தான் அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை. அவன் வாழும் காலத்திலேயே இந்த தேக அபிமானம் இல்லாத நிலையிலே கூட விதேக முக்தியை அடைந்தவனாகத்தான் இருக்கின்றான் என்று சாஸ்திரம் சுட்டி காட்டுகின்றது. அப்ப அதனால ஒரு ஜீவன் முக்தனுடைய லட்சணம் உடல் அபிமானம் இன்றி, இந்த அனாத்ம விஷயங்களின் மீது பற்று இன்றி அந்த பரமாத்ம தத்துவத்திலேயே திளைத்திருக்கின்றவன் யாரோ அவன்தான் ஜீவன் முக்தன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அப்படிப்பட்ட ஜீவன் முக்தன் அனைத்து கர்மங்களையும் விட்டுவிட்டு அந்த விதேக முக்தியை அடைந்து விட்டான் என்றால், அப்படிப்பட்ட கர்மங்கள் எத்தனை வகைகள் அப்படின்னு சாஸ்திரம் சுட்டி காட்டுது. இதே தத்துவ போதம் நூல் கர்மங்களை பத்தி இப்ப பேசுது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, கர்மாணி கதிவிதானி சந்தீதி சேத் ஆகாமி சஞ்சித பிராரப்த பேதேன திரிவிதானி சந்தி அப்படிங்குது. அதாவது கர்மங்கள் மூன்று வகைப்படுகின்றன. அவைகள் ஆகாமியம், சஞ்சிதம், பிராரப்தம் என்பனவாகும். இதில் ஞானம் எவ்வாறு இந்த மூன்று கர்மங்களையும் நீக்குகின்றன அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ இது சாஸ்திரம் சுட்டி காட்ட போகுது. ஏன்னா இப்ப ஒரு ஜீவன் முக்தனுக்கு இந்த மூன்று கர்மங்களும் கிடையாது. ஆனால் அஞ்ஞானிக்கு இந்த மூன்று கர்மங்களும் உண்டு. இப்ப இந்த கர்மங்களை பற்றிய அடிப்படை விஷயங்கள் நமக்கு தெரியும் இல்லையா? இப்ப சஞ்சிதம் என்றால் என்ன, ஆகாமியம் என்றால் என்ன, பிராரப்தம் என்றால் என்னங்கிற ஒரு அடிப்படை விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைனாலும் கொஞ்சம் மேலோட்டமா பார்ப்போம். ஆனா இப்ப இந்த கர்மங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட சிலர் இப்ப இந்த கர்மங்களை என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்முடைய தலையெழுத்து அல்லது இதுதான் பிராரப்தம் என்று தங்களுடைய முக்கியமான பொறுப்புகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதாகவும், ஒரு சிலர் தங்களுடைய சுயமுயற்சியை கூட தவிர்த்து எல்லாம் இந்த கர்மாப்படிதான் நடக்கும் என்றும் அனைத்தையும் கர்மாவின் மீது போட்டு தப்பித்து விடுகின்றனர் என்று சிலர் சுட்டி காட்டுகின்றார்கள். இந்த கர்ம நியதியை தெரிந்து கொண்ட பிறகு எல்லாமே கர்மாப்படிதான் நடக்கும், அதனால இங்க நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சிறு சிறு முயற்சிகள் கூட ஒரு மனிதன் செய்யாமல் எல்லாமே கர்மத்தின் மீது போட்டுவிட்டு தப்பித்துக் கொள்ள பார்க்கின்றான் என்று குறை கூறுவதாகவும் சிலர் இந்த சாஸ்திரத்தை படித்துவிட்டு கூறுகின்றார்கள். அப்ப இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அவர்கள் இந்த கர்மங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்டதன் விளைவாக கூட இருக்கலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. அப்ப இந்த கர்மங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் விரிவா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இடத்துல அந்த கர்மங்களை பற்றிய தவறான புரிதல் கூட நீங்கி விடலாம். இப்ப பொதுவா நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும், நம்ம எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும், எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும், அங்கு 3 விஷயங்களை நாம் கையாளுவோம். அது என்னென்ன? இப்ப இந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்திரியங்கள், அப்புறம் மனம், அப்புறம் வாக்கு. அப்ப இந்திரியம், மனம், வாக்கு என்ற 3 நியதிகளுக்குள்ள தான் நம்ம எல்லா கர்மங்களையும் செய்வோம். ஏன்னா இது உடல் சார்ந்த இந்த ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் என்ற விஷயங்களுக்குள்ள தான் செயல் செய்ய முடியும். இப்போ வாயினால் ஒரு வார்த்தையை பேசுவோம் அப்படின்னா, அந்த பேச்சு கூட நமக்கு கர்மத்துக்கு உண்டான காரணமாக அமையும். ஏன்னா அது வந்து ஒருத்தரை மனதை புண்படுத்துவதாக அமைந்து விடலாம், அல்லது ஒருத்தரை பற்றி புகார் செய்வதாக அமைந்து விடலாம். இந்த மாதிரி ஏதேனும் ஒரு வகையிலே நம்முடைய வாக்கு கூட நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு காரணமாக அமைந்து விடுகின்றது அப்படின்னு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்போ ஒருத்தனுடைய பாவ புண்ணியங்கள் என்ற அந்த கர்ம நியதி, அந்த கர்ம செயல்ங்கிறது எதனுடைய அடிப்படையில் அமையுது அப்படின்னா, பொதுவாக அவனிடத்திலே உள்ள இந்திரியங்கள், மனம் மற்றும் வாக்கு என்ற இந்த 3 விஷயங்களை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொருவனுடைய கர்ம செயலும் இருக்கின்றன அப்படின்னு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. இப்ப இந்த வாக்கினால் வந்து ஒரு கர்மா சேருமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் சிலருக்கு வரும். அது ஏற்கனவே நான் ஒரு சில பாடத்திட்டங்கள் நடத்தும் போது அதுக்குண்டான ஒரு கதை கூட சொல்லியிருக்கிறேன். அந்த கதை வந்து ஒரு அரசன் வந்து தினசரி ஒரு துறவிகளுக்கு வந்து சாதம் கொடுப்பான். ஒரு நாள் அவன் அந்த மாதிரி துறவிக்கு சாதம் கொடுக்க வெளியே வந்து சாதம் போட வரும்போது, மேல வந்து ஒரு கழுகு ஒரு பாம்பை எடுத்துக்கிட்டு போகும்போது, அந்த பாம்பு என்ன ஆகுது? வாயிலிருந்து விஷத்தை கக்குது. கக்குன உடனே அந்த விஷமானது நேராக வந்து அந்த அரசன் பிச்சை போடக்கூடிய பிச்சை பாத்திரத்தில் இருக்கக்கூடிய சாப்பாட்டிலே விழுந்து அந்த சாப்பாடு விஷமாக மாறிவிடுகிறது. அப்போ அந்த விஷயம் தெரியாம அந்த அரசன் என்ன பண்றான்? அந்த சாதுக்கு அந்த சாப்பாடை கொடுத்துட்றான். அந்த சாப்பாடை சாது சாப்பிட்டு இறந்து போய் விடுகிறார். அப்ப அந்த சாது இறந்து போன உடனே இந்த இறப்புக்கு காரணம் யாருன்னு கர்மா நியதிப்படி யமதர்மன் கிட்ட போய் கேட்கும்போது, யமதர்மன் வந்து இப்ப 3 விஷயங்களை ஆராய்ச்சி பண்ண வேண்டியதா இருக்கு. பாம்பு விஷத்தை கக்குனதுனால அவர் இறந்து விட்டார். அரசன் சாப்பாடு போட்டதுனால அவர் இறந்து விட்டார். அந்த பாம்பை அந்த இடத்துல கொண்டு போனது அந்த கழுகு. 3 பேர்ல யார் அந்த உண்மையிலேயே சாதுவை கொன்னவன்? இப்ப அந்த சாது சாகடிக்கப்பட்டதற்கு காரணம் அந்த கழுகா, பாம்பா, இல்ல அந்த அரசனா? அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருது இல்லையா? கர்மா தேரியில சாது சாப்பிட்டு இறந்து விடுவதற்கு காரணம் அந்த விஷம். ஆனால் அந்த விஷத்தை வந்து மன்னன் வேண்டுமென்றே விஷத்தை வைத்து கொல்லவில்லை. கொல்ல வேண்டிய நோக்கம் இல்லை மன்னனுக்கு. மன்னன் வந்து அன்னதானம் செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் அந்த சாதுவுக்கு அவன் சாப்பாடு போட்டான். அப்படித்தான் அவன் அனுதினமும் சாப்பாடு போட்டுக் கொண்டிருந்தான். ஆனாலும் அந்த சாப்பாட்டில் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு? பாம்பு கக்கிய விஷத்தை அறியாமல் மன்னன் கொடுத்து விட்டதுனாலே அந்த சாது இறந்து விட்டானுங்கும் போது, இதை எப்படி தீர்ப்பு கொடுக்கிறது அப்படிங்கும்போது, ஏன்னா இந்த தீர்ப்பு கொடுக்கணும் இல்லையா? யமதர்மராஜன் தான் இந்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் சித்திரகுப்தன் மூலமா கணக்கு எடுக்கிறான்னு சொல்லி புராணங்கள் சொல்லுது. அப்ப அந்த அடிப்படையில இந்த புராண கதையில வருது. அப்ப உடனே இந்த சித்திரகுப்தன் கிட்ட யமதர்மராஜா என்ன சொல்றான்னா, சரி இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு நீ நேர்ல போய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தனையே அந்த அரசர் வாழுகின்ற ஊருக்கு அனுப்பி வைக்கிறான். அப்ப சித்திரகுப்தன் மாறு வேடத்துல அந்த அரசன் இருக்கிற ஊருக்குள்ள வந்து இறங்குறான். அப்புறம் அந்த இடத்துல ஒரு பூ வியாபாரம் பண்ணிக்கிட்டு ஒரு அம்மா கிட்ட போய் கேட்கறான். இந்த மாதிரி அரசருடைய மாளிகை எங்க இருக்குமா? நான் போகணும்னு சொல்லி கேட்கறான். இவனும் ஒரு சாது உருவத்துல வந்திருக்கிறான். யாரு? இந்த சித்திரகுப்தன். அப்ப இந்த மாதிரி சாது உருவத்துல வந்திருக்கிற சித்திரகுப்தன் கிட்ட போய் அந்த அம்மா என்ன சொல்றதுன்னா, பூ விக்கிற அம்மா, நீங்க அரசன் எதுக்காக பார்க்க போறீங்க? அந்த அரசன் வந்து சாதுவெல்லாம் கொல்லக்கூடியவனாச்சே. ஏற்கனவே ஒரு சாதுவை விஷம் வச்சு கொன்னுட்டானே அவன். அவனை எதுக்கு நீங்க பார்க்க போறீங்கன்னு அந்த அம்மா அவங்கிட்ட சொல்லுது. இத சித்திரகுப்தன் நோட் பண்றான். இப்ப உடனே யமதர்மராஜா என்ன சொல்றாருன்னா, 3 பேருக்குள்ள யாருக்கு நீ தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சே இல்லையாப்பா? அந்த தண்டனை இந்த பூ விக்கிற அந்த அம்மாவுக்கு கொடுத்துரு. அவளுக்கு தான் அந்த தண்டனை போய் சேரணும் அப்படின்னு யமதர்மன் தீர்ப்பு கொடுத்துறான். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த ராஜா தான் குற்றவாளி என்று இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்? தெரியாம ஒருத்தரை பத்தி தப்பா சொல்லக்கூடாது இல்லையா? ஏன்னா இப்ப இந்த குற்றம் செய்வதற்கு 3 பேர்ல யாரு? கழுகு வந்து அதனுடைய உணவுக்காக பாம்பை எடுத்துக்கிட்டு போச்சு. அதனால அதன் மேல தப்பு கிடையாது. பாம்பு அதனுடைய உணவு.
பாம்பிலிருந்து விஷம் வெளிவந்தது எதனால? அந்த கழுகு தன்னுடைய கால்ல போட்டு அதை அழுத்திக்கிட்டு கசக்கி பிடிச்சுக்கிட்டு அந்த பாம்பை தூக்கிட்டு போகும்போது அந்த வேதனை தாங்க முடியாம பாம்பானது வாயிலிருந்து விஷத்தை கக்கி விட்டது. அது பாம்பினுடைய இயலாமை. வேண்டுமென்று அந்த பாம்பு விஷத்தை கக்கவில்லை. அது தன்னுடைய உடலை வருத்துவதனால அது இயலாமையில கக்கிடுச்சு. அரசனும் என்ன பண்ணா, அந்த சாதுவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கான நல்ல எண்ணத்துல தான் அந்த அன்னதானத்துக்காக வெளியே வந்தான். அந்த உணவுல கரெக்டா அந்த விஷம் விழுந்துருச்சு. அது அவனுக்கு தெரியல. மேல இருந்து விஷம் விழுந்ததுனால அவனும் பார்க்காம அந்த சாதுவுக்கு கொடுத்துட்டான். சாது இறந்து போயிட்டார். அப்ப இந்த 3 பேருமே இந்த தண்டனைக்கு உரித்தவர்கள் கிடையாது. அப்ப இந்த தண்டனை எப்படி கொடுப்பது என்ற ஒரு குழப்பத்தில் இருந்த சித்திரகுப்தனுக்கும் யமதர்மராஜனுக்கும் ஒரு சரியான விடை கிடைத்து விட்டது. என்ன காரணம்னா, இன்னொருத்தரை பற்றி தெரியாமல் கோல் மூட்டுவது, தெரியாமல் பொய் சொல்லுவது, அவரை பற்றி புகார் அளிப்பது என்பதெல்லாம் வாக்கினால் வருகின்ற கர்மா. வாக்கினால் வருகின்ற தவறான செயல் அப்படின்னு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அதனாலதான் இப்ப இந்த வாக்குங்கிற விஷயத்துக்கு நான் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நீங்க கேட்கலாம், என்னங்க ஒரு செயல் செய்யறதுன்னா நான் கையில பண்ணுவேன், வாயில பண்ணுவேன், பேசுறேன், சாப்பிடுறேன். ஆனா எப்படி வார்த்தையினால கூட ஒரு பாவம் புண்ணியம் வருமானா வருது அப்படிங்கிறது தான் இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அதனால நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம தவறாக ஒருத்தரை பற்றி பேசினால் கூட அது கூட பாவ புண்ணியத்துல வந்து சேர்ந்துக்குதுங்கிறத நம்ம இங்க புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக இங்க சுட்டி காட்டுறேன். அப்ப அதனால இங்க பாவ புண்ணிய நியதிக்குள்ள கர்மா தியரிக்குள்ள செயல் விளைவுகள் தான் காரணமாக இருப்பதாக ஒரு பொது நியதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப நாம் உடல், மனம், வாக்கு என்ற 3 மூலமாக செயல்களுக்கு காரணமாக இருக்கின்ற பொழுது அந்த செயல்களின் விளைவாக விளைந்த கர்மங்களை, அந்த கர்மங்களினால் கிடைக்கின்ற பலன்களை இங்க 2ஆக சாஸ்திரம் பிரித்து கூறுகின்றது. அது எப்படி சொல்லுது அப்படின்னா, ஒன்றை திருஷ்ட பலன், மற்றொன்றை அதிர்ஷ்ட பலன் என்று சொல்கிறது. இப்ப சமஸ்கிருத வார்த்தையில வந்து திருஷ்ட அதிர்ஷ்ட அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப திருஷ்டம்னா கண்ணுக்கு தெரிந்த பலன். சமஸ்கிருத வார்த்தையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முன்னாடி ஆ போட்டா அதிர்ஷ்டா அப்படின்னா அது கண்ணுக்கு தெரியாத பலன். அப்ப நம்ம வந்து இப்ப லாட்டரியில வந்து அதிர்ஷ்டம் விழுந்துருச்சு அப்படின்னா அதிர்ஷ்டம்னா என்ன? தெரிந்து நடைபெறுவதல்ல, தெரியாம நடக்கிறது. அதுதான் அதிர்ஷ்டம். அவனுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிடுச்சுப்பான்னு சொல்றோம் இல்லையா? அதிர்ஷ்டம்னா என்ன? தெரியவே இல்ல. அவன் எதிர்பார்க்கவே இல்ல. அந்த கண்ணினால் அந்த விஷயம் நடக்குமா? அல்லது கண்ணினால் அந்த விஷயத்தை பார்த்தோமா? அப்படின்னா எந்த ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மையும் இல்லாமல் திடீரென்று நடந்து விடுவது அதிர்ஷ்டம். அப்ப அந்த மாதிரி திருஷ்ட பலன், அதிர்ஷ்ட பலன் என்று 2 பலன்கள் இருக்கின்றன நம்முடைய கர்ம விளைவுகள்ல. அதுல ஒன்று கண்ணுக்கு தெரிந்த பலன், மற்றொன்று கண்ணுக்கு தெரியாத பலன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி 2 விதமான பலன்கள் நமக்கு உண்டாகின்றன சாஸ்திரம் சொல்லுது. இப்ப அதை எப்படி புரிந்து கொள்ளலாம் நடைமுறை வாழ்க்கையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒருத்தர் வறுமையில கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இப்ப நீங்க அவருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. உடனே ஒரு ₹100 பணத்தை அவருக்கு குடுக்குறீங்க. ரொம்ப பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஒரு ₹100 குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ₹100 பணத்தை அவருக்கு குடுக்குறீங்க. இப்ப அவரிடம் அந்த ₹100 போய் சேர்ந்து விடுவதும், உங்களிடம் இருந்து அந்த ₹100 பணம் குறைந்து விடுவதையும் இப்ப கண்கூடாக பார்க்கிறோம். ஏன்னா இவருக்கும் தெரியுது, அவருக்கும் தெரியுது. இவர் அந்த ₹100 கண்கூடாக அவருக்கு குடுக்கிறார். அவரும் அந்த ₹100 கண்கூடாக வாங்கிக் கொள்கிறார். அப்ப இருவருமே அந்த கண்ணுக்கு தெரிந்த அந்த பலன்களை அனுபவிக்கின்றார்கள். இதுதான் திருஷ்ட பலன். அதாவது நாம் செய்கின்ற செயல் இருவருக்கும் தெரிந்து நடைபெறுகின்றது. இதுதான் திருஷ்ட பலன். அப்ப நான் செய்வது சரியா, தவறா, நன்மையா, தீமையா என்பதை நான் தெரிந்தே செய்கின்றேன். அதுதான் திருஷ்ட பலன் என்று இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சாஸ்திரம் இன்னொரு பலன் என்ன சொல்லுது? அதிர்ஷ்ட பலன். அப்ப அந்த அதிர்ஷ்ட பலனை தான் இங்க 2ஆக பிரிக்குது சாஸ்திரம். அது என்ன சொல்லுதுன்னா, திருஷ்ட பலனை வந்து 2ஆ பிரிக்கல. அதிர்ஷ்ட பலனை தான் பாவம், புண்ணியம் என்று பிரிக்கிறது. ஏன்னா இங்க திருஷ்ட பலனை வந்து நம்ம தெரிந்து செய்கின்றோம். அதுல எது பாவம், எது புண்ணியம்னு நம்ம தெரிந்தே தான் செய்யும் போது, அதுல இதுதான் பாவம், இதுதான் புண்ணியம்னு நமக்கு ஒரு புரிதலோட செய்யும் போது, அது சரியாக நம்ம நிர்ணயித்துக் கொள்கிறோம். ஆனா அதிர்ஷ்ட பலன்ல எது புண்ணியம், எது பாவம் என்று நமக்கு தெரியாமையே செய்யறோம். அப்ப அந்த கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்ட பலனை தான் இங்க பாவம், புண்ணியம் என்று 2ஆக அறிந்து கொள்ள வேண்டும் இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டி, அதை எப்படி சொல்லுது அப்படின்னா, இப்ப மற்றொருவரிடமிருந்து ₹100 அவருக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்வது பாவம் என்று இங்கு புரிந்து கொள்ளலாம். இப்ப வந்து ஒருத்தர் பணம் வச்சிருக்கார் பர்ஸ்ல. அவர்கிட்ட இருந்து அவருக்கு தெரியாம அந்த பர்ஸ்ல இருந்து நம்ம ₹100 எடுத்து வச்சுக்கிறோம். அப்ப அது அதிர்ஷ்ட பலன். அவருக்கு தெரியல. கண்கூடா அவர் பார்க்கல. நாம தான் அந்த ₹100 எடுத்தோங்கிறது அவருக்கு தெரியல. அப்ப அந்த ₹100 எடுத்தவருக்கு இப்ப லாபம். அதை பறிகொடுத்தவருக்கு நஷ்டம். அப்ப இததான் அதிர்ஷ்ட பலன்ல சேர்த்துக்கிட்டு, இப்ப இதுக்கு பலன் எப்படி குடுக்கணும்? அந்த அதிர்ஷ்ட பலனில் பணத்தை எடுத்தவருக்கு அது பாவ கணக்குல போய் சேரும்.
அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அது மாதிரி இப்ப ஒரு கடவுளுக்கு ஒரு படையல் போடுறோம். பிரசாதமா ஒரு படையல் படைக்கிறோம். அந்த உணவை நாம என்ன பண்றோம்? இறைவனுக்கு பிரசாதமா நெய்வேத்தியம் வைத்துட்டு, நைவேத்திய சாப்பாட யாருமே அங்க பக்கத்துல இல்ல குடுக்குறதுக்கு. அப்ப நாமளே அத சாப்பிட்டுர்றோம். அப்படி சாப்பிட்டா அதன் வாயிலாக நமக்கு என்ன பலன் உண்டாகுது? அதாவது இறைவனுடைய பிரசாதத்தை நான் விரும்பி அதை பிரசாதமாக சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னா, அதன் மூலமாக எனக்கு ஒரு புண்ணியம் சேரும். ஏன்னா அது ஒரு புண்ணிய பலன். இறைவனுக்கு படைத்து அதை பிரசாதமாக்கி நான் உண்டு விட்டேன். ஏன்னா நானே அப்படியே லபக்கு லபக்குன்னு சாப்பிடாம, அதை இறைவனுக்கு ஒரு பிரசாதமாக படைத்து செய்யும்போது, அது ஈஸ்வரார்ப்பண புத்தி என்னிடத்திலே இருந்தது. அப்படிதான் சாஸ்திரம் நம்மளை எல்லாம் வளர்த்துது. ஆனா நம்ம இன்னைக்கு அதெல்லாம் செய்யறது இல்ல. ஆனா ஆதியில இப்ப சொல்லக்கூடாது. ஆதியில நம்ம குழந்தைகள் எல்லாம் வளர்க்கப்பட்ட போது, அதுக்கு ஒவ்வொரு மந்திரமும் சொல்லிக் குடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு சாப்பிட உட்காரும்போது, அழகா மந்திரங்கள் எல்லாம் சின்ன குழந்தையிலேயே அதுக்கு வேத மந்திரங்கள்ல இருந்து எடுத்து, சின்ன சின்ன மந்திரங்கள் சொல்லிக் குடுப்பாங்க. அது என்ன மந்திரம்னு உங்களுக்கு சொல்றேன். அதாவது இப்ப இறைவன் முன்னாடி இப்ப நம்ம சாப்பாட பிரசாதமாக படைத்து விட்டு சாப்பிடுவது எப்படின்னா, இப்ப நமக்கு முன்னாடி தட்டுல சாப்பாடு வச்சிருக்கு. உடனே நம்ம என்ன சொல்லலாம்னா, பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி, பிரம்மாக்னம் பிரம்மனாகுதம், பிரம்மைவ தேன கந்தவ்யம், பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே அந்த பிரம்மத்திற்கு சமர்ப்பணம் செய்யப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாப்பாடை நம்ம உட்கொள்ளும் பொழுது, அது நமக்கு ஒரு பிரசாதமாக மாறிவிடும். ஏன்னா இங்கு இறைவனுக்காகவே நான் சமர்ப்பித்து விட்டேன் அப்படின்ட்டு. இன்னொரு மந்திரம் இருக்கு. சன்னியாசிகளும் யூஸ் பண்ணுவாங்க, குழந்தைகளுக்கு சொல்லுவோம். அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிச்சாந்தேகீச்ச பார்வதி அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் இருக்கு. அதாவது அந்த உணவை சாப்பிடும்போது அது ஈஸ்வரன் எனக்கு கொடுத்த ஒரு பிரசாதம், அதை எனக்கு அவன் கொடுத்திருக்கின்றான், அவனுக்கு நன்றிங்கிற மாதிரி அதை நம்ம சாப்பிடுறது. அப்ப இது மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது இப்படி சாப்பிடணும். குளிக்கும் போது ஒரு மந்திரம் இருக்கு. கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி, நதிகளை எல்லாம் புண்ணிய நதிகளை எல்லாம் கூப்பிட்டு, அந்த நதியை எல்லாம் இந்த இடத்துல சங்கமமாகட்டும், அந்த நீரில் நான் குளிப்பாட்டுகின்றேன் சொல்லிட்டு குளிக்கும்போது அது ஒரு புண்ணிய தீர்த்தமாக நமக்கு மாறிவிடும் என்பது போல, சிறிய குழந்தைகளிலேயே நமக்கு இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து வளர்த்துவாங்க அந்த காலத்துல. இப்ப அதெல்லாம் சொல்லித் தரது இல்ல. அது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ஒரு அர்ப்பண புத்தியோட வளர்க்கப்பட்டோம் அன்றைய காலங்கள்ல. இன்னைக்கு அந்த அர்ப்பண புத்தி எல்லாம் இல்ல. அப்ப அது மாதிரி இன்னைக்கு இந்த இறைவனுக்கு ஒரு பிரசாதமா நீங்க படைச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா, அந்த பிரசாதத்தின் தன்மை உங்களுக்கு ஒரு புண்ணிய கர்மாவாக மாறி விடுகின்றது. இப்ப அதையே நீங்க அந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து விநியோகம் செய்தீர்கள் என்றால், அது திருஷ்ட பலனாக உங்களுக்கு புண்ணியம் சேரும். இப்ப அதிர்ஷ்ட பலன், திருஷ்ட பலன்கிற விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப திருஷ்ட பலன்கிறது நான் தெரிந்து செய்வது. நான் கடவுளுக்கு படைத்த இந்த பிரசாதத்தை, இந்த நைவேத்தியத்தை எல்லோருக்கும் கொடுத்து விட்டு உண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு சாப்பிட்டா, அது நான் புண்ணிய பலன் என்று தெரிந்து செய்கின்றேன். ஆகவே அது திருஷ்ட பலன். யாருமே இல்லை, ஆனால் அந்த இறைவனுக்கு படைக்கப்பட்ட நைவேத்தியத்தை நான் வீணாக்காமல் நானே அதை உண்டு விடுகின்றேன். அது அதிர்ஷ்ட பலன். ஏனென்றால் அது எனக்கு அது பலன் கொடுக்குமா கொடுக்காதாங்கிறது முக்கியத்துவம் இல்லை. ஆனா அது இறைவனுடைய பிரசாதம் என்ற அடிப்படையிலே நான் அதை சாப்பிடுகின்றேன். அப்போ எனக்கு அது என்ன அதிர்ஷ்டமாக மாறி, அதாவது பாவமா புண்ணியமா என்று தெரியாததுனால அது அதிர்ஷ்ட பலன் சொல்றோம். அதனால எனக்கு அதுல புண்ணியம் விடுகின்றது நீங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த அடிப்படையில இங்க பாவ புண்ணியங்களாக இந்த இரண்டு விஷயங்கள் பிரித்து பார்க்கப்படுகின்றது. இதை இன்னொரு உதாரணமா கூட பார்க்கலாம். எப்படின்னா, இப்ப ஒரு மருத்துவர் ஒரு நோயாளிக்கு மருத்துவம் செய்யும் போது அந்த நோயாளி இறந்து விடுகிறார். இப்ப அந்த நோயாளி இறந்து விட்ட உடனே அந்த நோயாளி இறப்புக்கு காரணம் யாரு? மருத்துவர் தான். ஏன்னா இங்க மருத்துவர் என்ன அடிப்படையில் அந்த நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாரு? அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம். அப்ப அந்த ஹார்ட் சர்ஜரி பண்றாரு. அவரு நல்ல உயிரோட தான் இருந்தாரு. அந்த ஹார்ட்ல பிரச்சனை இவர்கிட்ட வந்தாரு. இவர் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது அவர் இறந்து விடுகிறார். அப்ப நல்லா இருந்தவரை போய் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது அந்த ஹார்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனையாகி அவருக்கு உயிர் போய் விடுகிறது. அப்ப இந்த பலன் இதுல பாவமா புண்ணியமா? இப்ப அந்த டாக்டருக்கு அது பாவமாக மாறுமா புண்ணியமாக மாறுமா அப்படின்னு பார்த்தா, அது எப்படி தெரிஞ்சுக்கணும்? அதிர்ஷ்ட பலன்ல தான் பார்க்கணும். ஏன்னா அந்த டாக்டர் இப்ப இவருக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால எனக்கு புண்ணியம் வரும் அப்படின்னு அது எதிர்பார்த்தும் செய்யல. இல்ல இவரை நான் காப்பாத்தி விட்டதுனால எனக்கு புண்ணியம் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கல. அல்லது கொன்னுட்டா எனக்கு பாவம் வரும்னு அவர் எதிர்பார்க்கல. அந்த அடிப்படையில் அவர் பொதுவா செய்யறாரு. அப்ப அந்த சந்தேகத்துல பார்த்தா,
இங்க டாக்டர் வந்து நோயாளியை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே, நல்ல மனோபாவத்தில் மட்டுமே அவர் அந்த மருத்துவத்தை செய்தார். ஆனால் அவரால் காப்பாற்ற முடியவில்லை. அந்த நோயாளி இறந்து விட்டார். அப்போ அந்த இடத்துல அதிர்ஷ்ட பலனிலே அந்த மருத்துவருக்கு அது புண்ணிய பலனாகத்தான் போகுமே தவிர பாவ பலனாக போகாது. ஏனென்றால் மருத்துவருடைய கடமை உயிர் காக்கும் ஒரு தொழில். அப்ப அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் அவர் முயற்சி செய்தார். ஆனால் அந்த முயற்சியில் தோல்வி அடைந்து விட்டதனாலே அந்த நோயாளி இறந்து விட்டார். ஆனால் அது மருத்துவரை பொறுத்த வரைக்கும் அது பாவமா புண்ணியமா என்று அவருக்கு தெரியாது. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அதிர்ஷ்ட பலனின் அடிப்படையிலே அந்த மருத்துவருக்கு அது புண்ணிய கர்மாவாகத்தான் மாறுமே தவிர பாவ கர்மாவாக மாறாது அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அதுவே ஒரு மோசமான மருத்துவன் இருக்கிறான். அவன் என்ன பண்றான்? நோயாளிக்கு தேவையில்லாத பரிசோதனைகள் வாயிலாக பணம் பறிக்கிறான். இப்ப ஒரு நோயாளி அவர்கிட்ட போறாரு. போன உடனே நீ அந்த டெஸ்ட் பண்ணு, இந்த டெஸ்ட் பண்ணு, அந்த ஸ்கேன் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு தேவையில்லாம அவன் வச்சிருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை பூரா பணம் பண்ணணும் இல்லையா? ஏன்னா பல லட்சம் போட்டு வாங்கி வச்சிருக்கிறான். ஒரு இசிஜி மிஷின் வாங்கி வச்சிருக்கிறான், ஒரு எண்டோஸ்கோபி மிஷின் வாங்கி வச்சிருக்கிறான், அப்ப பிளட் யூனிட் வச்சிருக்கிறான், எல்லாமே பிளட் டெஸ்ட் லேப் வச்சிருக்கிறான். அப்ப எல்லாமே அவனுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா போட்டு வச்சிருக்கிறான். அப்ப அந்த டாக்டர் என்ன நினைக்கிறான்? இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ரிட்டர்ன் எடுக்கணும். அப்போ இந்த ஆள் வந்துட்டான், கொஞ்சம் பணக்காரனா தெரிகிறான், போட்டு எரிஞ்சிடுவோம் அப்படின்ட்டு உடனே பாருங்க அந்த டெஸ்ட் பண்ணுங்க, இந்த டெஸ்ட் பண்ணுங்க, இசிஜி எடுத்துட்டு வாங்க, அந்த ஸ்கேனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நோயாளி வருத்தி அதன் வாயிலாக அவன் பணம் பறிக்க முயல்கின்றான் என்றால் அது அவனுக்கு எப்படி நடக்கும் தெரியுமா? அது அதிர்ஷ்ட பலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் தெரியாமல் செய்யல, சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்கின்றான். அப்ப அவன் தெரிந்துதான் செய்கின்றான். அது திருஷ்ட பலன். அப்ப திருஷ்ட பலன்னா அதை தெரிந்து செய்வது. அப்ப தெரிந்து செய்வதனாலே அது அதிர்ஷ்ட பலனாக எடுத்துக்கிட்டால் கூட பாவமாகத்தான் அவனுக்கு மாறும். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தெரிந்துதான் செய்யறான். ஆனா சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் அது மற்றவருக்கு தெரியவில்லை. ஏன்னா இப்போ நோயாளிக்கு வந்து அது தன்னை சரிப்படுத்துவதற்காக தான் இதெல்லாம் ஸ்கேன் எடுக்க சொல்றார் போல் இருக்கு, என்னுடைய உடம்பை செக் பண்றது அதெல்லாம் எடுக்க சொல்றார் போல் இருக்குன்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான் நோயாளி. நோயாளியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு டாக்டர் ஏமாத்துறாருன்னு தெரியாது இல்லையா? ஆனாலும் அதிர்ஷ்ட பலன்ல சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அது அந்த டாக்டருக்கு பாவமாகத்தான் மாறும் அப்படின்னு நீங்க சுட்டி காட்டு. அப்போ என்னன்னா இப்போ திருஷ்ட பலனில் எப்படி ஒரு திருடன் ஒருவரிடமிருந்து பணம் பறிப்பதற்கு ஒப்பான விஷயத்தை இது நடக்குதுன்னு சொல்லுது சாஸ்திரம். இப்ப ஒரு திருடன் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து பணத்தை புடிங்கிட்டு ஓடுறதும் இந்த டாக்டர் இந்த மாதிரி தன்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு பணம் பறிக்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா அவன் வந்து திருடுத்தனமா செய்யறான், அந்த புடிங்கிட்டு போறான் பணத்தை வந்து சாதாரண மனிதர்கிட்ட இருந்து பணத்தை பறித்து கொண்டு போகிறான். இவன் என்ன பண்றான்? நோயாளி கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறான். அப்ப ரெண்டு பேருமே திருடர்கள் தான். அப்ப அதனால இது திருடருக்கு ஒப்பான காரியமாக பார்க்கப்படுகின்றது. அப்ப அந்த அடிப்படையில திருஷ்ட பலனாக பாவம் வந்து மருத்துவருக்கு சேருகின்றது. அதே மருத்துவருக்கு அதிர்ஷ்ட பலனாகவும் அது பாவமாகத்தான் மாறுகின்றது அப்படின்னு நீங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. திருஷ்ட பலனாக பார்த்தாலும் பாவம் தான், அதிர்ஷ்ட பலனாக பார்த்தாலும் அது பாவம் தான். ஏன்னா அது தெரிந்தே செய்கின்றதுனால அவனுக்கு பாவம் தான் வந்து சேரும் என்று இங்கு கர்மா தியரி பற்றி சாஸ்திரம் எடுத்து கூறுகிறது. அப்புறம் மேலும் சொல்லுது, ஞானோத் பத் யனந்தரம் ஞான தேக கிருதம் புண்ணிய பாப ரூபம் கர்ம யதஸ்தித தாகாமீத்திய விதியதே. அதாவது ஒருவன் செய்த பாவம் புண்ணியம் என்ற அதிர்ஷ்ட பலனானது எவ்வாறு வெளிப்பட்டு தீரும் என்ற சந்தேகம் வரும் பொழுது அதற்கு இங்க சாஸ்திரம் கூறுகின்ற வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவன் அவன் செய்த செயலினால் விளைந்த நன்மை தீமைகளை கொண்டு அவைகளில் நன்மை கொடுக்கும் காரியங்களை புண்ணியமாகவும் தீமை கொடுக்கும் காரியங்களை பாவமாகவும் எடுத்துக்கொண்டு அந்த நன்மை தீமைகளை அவன் எவ்வாறு மற்றவர்களுக்கு கொடுத்தானோ அப்பொழுது அதன் பயனாக அவர்கள் அனுபவிக்கும் நன்மைக்கு ஏற்ப இன்பத்தையும் தீமைக்கு ஏற்ப துன்பத்தையும் அவர்கள் அனுபவிப்பது போலவே இவனும் அவன் செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப இவனுக்கு இன்பம் மற்றும் துன்பம் என்ற முறையில் அது அனுபவம் ஆகும். அந்த அடிப்படையில் தான் இங்கு அவன் பாவ புண்ணியங்களை தீர்க்க முடியும் என்று இங்கு சாஸ்திரம் சுட்டி காட்டுகிறது. அப்ப இங்க என்ன நம்ம புரிந்து கொள்ளணும்னா, இப்ப ஒருத்தருடைய பாவ புண்ணியம் எப்படி தீரும்? அதை அவன் அனுபவித்துத்தான் தீர்க்கணும். ஏன்னா அதுதான் கர்மா தியரி. அப்ப இப்ப நம்ம என்ன இங்க புரிந்து கொள்ளணும்? பாவ புண்ணியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்னா, எனக்கு எதெல்லாம் நன்மை அளிக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேனோ அதைத்தான் நான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும்.
இப்ப எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது அப்படின்னா அதுதான் மற்றவர்களுக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நான் செய்ய வேண்டுமே தவிர, எனக்கு மட்டுமே அது சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று சுயநலமாக செய்துவிட்டு மற்றவன் எப்படியோ போகட்டும் என்று நினைப்பது நம்முடைய அஞ்ஞானம், நம்முடைய அறியாமை. அது நம்ம மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு சமம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நமக்கு எதெல்லாம் நன்மையோ அதுதான் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல உள்ளம் படைத்தவன் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டான் இல்லையா? அப்ப எப்படி அவன் அந்த தப்பான காரியத்தை செய்வான்? இப்போ இவனுக்கு ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணணும்னா இவன் தேவையில்லாத செலவெல்லாம் வச்சுக்க மாட்டான்ல. இவனுக்கு தெரியும் இதெல்லாம் தேவையில்லை, நம்ம உண்மையா எதை டெஸ்ட் பண்ணணுமோ அதை மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம மருந்து எடுத்துக்குவான்னு சொல்லி அந்த டாக்டர் தன்னுடைய உடலுக்கு ஒரு பிரச்சனைனா சரியானபடி பரிசோதனை பண்ணி மருந்து எடுத்துக்குவான். ஆனா ஒரு நோயாளி வரும்போது அந்த நோயாளி கிட்ட இருந்து வேணும்ட்டு அந்த டெஸ்ட் பண்ணி இந்த டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி இவன் ஏமாத்தி பணம் பறிக்கிறான்னா அவன் வேணும்ட்டே அதை செய்யறானுங்கிறத இங்க நம்ம சுட்டி காட்டுது சாஸ்திரம். ஒரு உதாரணத்துக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். அதாவது ஏதேனும் ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கை முறையோட ஒப்பிட்டு பேசினா தானே அந்த பாவ புண்ணியத்தோட தன்மை உங்களால புரிந்து கொள்ள முடியுங்கிறதுக்காக இதெல்லாம் எடுத்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அப்படி பார்க்கும்போது எனக்கு எது நன்மை பயக்குமோ அதுதான் நான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். எனக்கு எது தீமை பயக்குமோ அதை நான் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது. அந்த தெளிவு நம்ம இடத்துல இருக்க வேண்டும் நீங்க சாஸ்திரம் சொல்லுது. இப்ப எனக்கு தீமை பயக்கும்னா என்ன? தேவையில்லாத ஸ்கேன் பண்றது, தேவையில்லாத பிளட் டெஸ்ட் பண்ண சொல்றது, தேவையில்லாத மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுக்கறதெல்லாம் எனக்கு தீமை பண்ணும்னு ஒரு மருத்துவனுக்கு தெரிந்தால் அந்த மருத்துவன் அதை செய்ய மாட்டான் அல்லவா? அவன் தானே நல்ல மருத்துவன். எனக்கு இது தீமை பயக்கும், அது மாதிரிதானே மற்ற நோயாளிகளுக்கும் அது தீமை பயக்கும். ஆகவே இதை நான் செய்யக்கூடாது என்று யார் நினைக்கின்றானோ அவன் நல்ல மருத்துவன். இல்ல நான் இவ்வளவு தூரம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், லட்சக்கணக்கில் முதலீடு போட்டிருக்கேன், ஸ்கேன் யூனிட்டுக்கு இவ்வளவு லேக்ஸ் போட்டிருக்கேன், லேபுக்கு இவ்வளவு லேக்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும், அதனால வந்தா போட்டு தள்ளுங்க, அதுக்கு உண்டான ஸ்கேன் ரிப்போர்ட்டை எழுதி கொடுங்கன்னு சொல்லி அவன் போய் சொல்றான், ஏமாத்துறான்னா அப்ப இவனுக்கு அது தீமை கொடுக்கும் என்று தெரிந்தே அதை மற்றவர்களுக்கு தீமை கொடுப்பதான காரியத்தை அவன் செய்கின்றான் என்றால் அதன் வாயிலாக அவன் பாவத்தை சேர்த்துக் கொள்கின்றான். அப்ப அதை எப்படி அவன் கழிக்கணும்? இவன் எப்படி ஒரு நன்மை அடைந்து இன்பத்தை அனுபவிக்கிறானோ, ஒரு தீமை அடைந்து துன்பத்தை அனுபவிக்கிறானோ, அது போல அவர்கள் அடைந்த இன்ப துன்பத்தையும் இவனும் அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப பாவம் புண்ணியம் என்பது அதிர்ஷ்ட பலன் முறையில பார்த்தா அது இன்பம் துன்பம் என்ற அனுபவத்தை நமக்கு கொடுத்து தீரும் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. அதாவது இங்க பாவம் புண்ணியம் என்றால் அது இன்ப துன்பங்கள் மூலமாகத்தான் தீர்க்கப்படுகின்றது. அப்ப என்னுடைய பாவம் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் எனக்கு துன்பம் வர வேண்டும், எனக்கு புண்ணியம் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் இன்பம் வர வேண்டும். அப்ப இதுல நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம்? என்னுடைய வாழ்க்கையில நான் இன்பமாக இருக்கிறேன் அப்படின்னா நான் நிறைய புண்ணியம் செய்திருக்கிறேன்னு அர்த்தம். என்னுடைய வாழ்க்கையில நான் துன்பமாக இருக்கிறேன், எப்பொழுது பார்த்தாலும் துன்பத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன்னு சொன்னீங்கன்னா நிறைய பாவம் செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இதுதான் லாஜிக். அப்ப இதை புரிந்து கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணணும், இனிமேலாவது எப்படி வாழணும்னு தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்றுதான் இந்த கர்மா தியரி எல்லாம் சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுது. ஏன்னா ஒரு மனிதன் தடம் மாறி போவதெல்லாம் அவனுடைய பாதைக்கு அவனே வைத்துக் கொள்கின்ற ஒரு அறியாமை நிலை, அஞ்ஞான நிலை என்று சுட்டி காட்டுது. அப்ப இப்பொழுது ஒரு மனிதனிடத்தில் எவ்வளவோ கணக்கற்ற பாவ புண்ணியங்கள் அவனது கர்மத்தினால், அவன் என்ன மாதிரி கர்மத்தினால், மனம் வாக்கு மற்றும் உடல் கொண்டு செய்த செயல்களினால் சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது. இதில் எந்த பாவம் எப்பொழுது வெளிப்பட்டு துன்பத்தையும், எந்த புண்ணியம் எப்பொழுது வெளிப்பட்டு இன்பத்தையும் அவனுக்கு கொடுக்கும் என்று எவ்வாறு அறிவது என்ற ஒரு சந்தேகம் நம்மிடத்தில் வந்தா இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த பிறவியில் மனிதனாக பிறந்த நாம் இதற்கு முன்பு பிறந்த பல பிறவிகளின் வாயிலாக பல செயல்களை புரிந்து அதன் பலனாக பலவிதமான பாவ புண்ணியம் என்ற அதிர்ஷ்ட பலன்களை சேர்த்து வைத்துக் கொண்டுள்ளோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்ப நம்ம பாவம் புண்ணியம் எப்படி வெளிப்படுதுன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பல பிறவிகள்ல நம்ம சேர்த்து வைத்த பாவ புண்ணியங்களை தான் இப்ப கொண்டு வந்து நம்ம இன்ப துன்பமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப ஜீவன் என்ற ஒன்று பல பிறவிகளில் மனிதனாக பிறக்கும் பொழுது மட்டும்தான் அவன் செய்த கர்ம பலன்களிலே இந்த பாவம் புண்ணியம் என்ற இரண்டும் அதிர்ஷ்ட பலன்களை பெற முடியும்னு சாஸ்திரம் சொல்லுது. இங்க சாஸ்திரம் கர்மா தியரி எப்படி நிர்ணயிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த 3 வித கர்மா ஆக்டிவேட் ஆகாது. அது எப்படி அப்படின்னா, இப்ப மனிதனுக்கு மட்டும்தான் சஞ்சித கர்மா அப்படிங்கிற ஒரு பாவ புண்ணியங்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பிலிருந்து இந்த பிறவியில நான் இன்பத்தை துன்பத்தை எவ்வளவு அனுபவிக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டு ஒரு பிராரப்த கர்மாவில நான் இங்க கொண்டு வந்து அனுபவிக்கிறேன். அப்ப அதனால என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்களில் இன்பம் வருது, ஒரு சில நேரங்களில் துன்பம் வருது அப்படின்னா
நான் செய்த பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையில அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நான் இந்த பிறவியிலே பிராரப்த கர்மத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்படி நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே புதியதாகவும் சில செயல்களை நான் செய்கின்றேன். நல்லதும் செய்கின்றேன், கெட்டதும் செய்கின்றேன். அப்ப அதுவும் எனக்கு மேலும் ஒரு பாவ புண்ணியமாக கணக்கில் சேரணும் இல்லையா? அதுதான் எனக்கு ஆகாமிய கர்மாவாக திருப்பியும் பதிவாகிக் கொண்டே இருக்கிறது. என்னுடைய புது கணக்குல வரவு வைக்கப்படுகிறது. ஆனா இது மனிதனுக்கு மட்டும்தான் இந்த ஆகாமிய கர்மா வரவு வைக்கப்படுகிறதே தவிர, ஒரு மிருகத்திற்கோ, பறவைக்கோ, புழு பூச்சிகளுக்கோ அப்படி வரவு வைக்கப்படுவது கிடையாது. ஏனென்றால், ஐந்தறிவுக்கு உட்பட்ட ஜீவராசிகள் அனைத்துமே பாவ புண்ணியங்களை அனுபவிப்பதற்காக மட்டும் தான் உடல் எடுத்து பூமிக்கு வந்திருக்கின்றனவே தவிர, அவைகள் புதியதாக பாவ புண்ணியங்களை சேர்த்துக் கொள்ளாது. ஏனென்றால் அவைகளுக்கு நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பிரத்யேக பகுத்தறிவு கொடுக்கப்படவில்லை. அப்ப அதனால அது எது நன்மை எது தீமை என்று தெரியாமலேயே அதனுடைய வாழ்க்கையை அது வாழ்வதனாலே, இங்கு இயற்கையினுடைய நியதி என்ன அப்படின்னா, ஒரு புலி ஒரு மானை வேட்டையாடி உணவாக உட்கொள்கின்றது என்றால் அது அதற்கு உணவு என்ற முறையிலே அது பாவமாக மாறாது. ஆகவே அதற்கு ஆகாமிய கர்மா சேராது. அதுவே மனிதன் உணவுக்காக ஒரு மிருகத்தை வேட்டையாடி உணவாக உட்கொள்கின்றான் என்றால் அது அவனுடைய கணக்கிலே பாவமாக சேரும். ஏனென்றால் இவனுக்கு பகுத்தறிவு இருக்கின்றது. நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய தகுதி உடையவனாக இருப்பதினாலே இவன் எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு செய்ய வேண்டும். அதை விடுத்து தெரியாததெல்லாம் பலவாறாக மனம் போன போக்கிலே செய்து கொண்டிருந்தான் என்றால் அது அவனுக்கு பாவ புண்ணியமாக மாறி அவனுக்கு இன்ப துன்பங்களாக பின்னாடி வரத்தான் போகிறது. அதை தடுக்க முடியாதுன்னு சாஸ்திரம் இங்க சுட்டிக்காட்டு. அதனாலதான் இப்ப மனிதன்கிறவன் மற்ற ஜீவராசிகளிலிருந்து உயர்ந்தவனாக காணப்படுகின்றான். அவன் உணவு உற்பத்திகள் வேலையை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றான். ஏன்னா அவனிடத்துல பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால தாவர உணவுகளை அவன் உணவாக உட்கொள்ளக்கூடிய தகுதியை வளர்த்துக் கொண்டிருக்கின்றான். விவசாயம் பண்ண தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றான். ஏன்னா அவனுக்கு அறிவு இருக்கிறது. மற்ற ஜீவராசிகளை விட நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவுவாதியாக மனிதன் இருக்கின்றான். எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்று புரிந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு தகுதி உடையவனாக மனிதன் இருக்கின்றான். அப்படிப்பட்ட மனிதன் அந்த நல்ல விஷயங்களை மட்டும் நடைமுறைப்படுத்தினால் அவனுக்கு புண்ணிய கர்மாக்கள் நிறைய சேர்ந்து அதன் மூலமாக அவன் இன்பத்தை அனுபவிப்பான். ஆனால் அவன் மிருகம் போலவே வாழ்ந்தான் என்றால் அதன் வாயிலாக நிறைய பாவ கர்மாவை சேர்த்துக் கொண்டு துன்பத்தை தான் அனுபவிப்பான் என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இந்த மிருகங்களை பறவைகள் எல்லாம் சாப்பிடக்கூடாதா மனிதன் அப்படின்னா, ஆதி மனிதன் சாப்பிட்டான். ஏன்னா அப்ப அவனுக்கு விவசாயம் பண்ண தெரியல. அப்ப அதனால ஆதி மனிதனுடைய வாழ்க்கை முறை வேற மாதிரி இருந்தது. அவன் மிருக குணத்திலேயே இருந்தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாகரிகம் வளர்ந்தது. இப்ப மனித பிறவி நிறைய முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றது. அப்ப இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சியை அடைந்து விட்ட மனிதன் எது சரி எது தவறு என்று புரிந்து கொண்டு வாழ்வதுதான் இங்க புத்திசாலித்தனமாக இருக்க முடியும். அதுதானே பகுத்தறிவு உள்ள மனிதனுக்கு அழகு என்று பார்த்துதான் இப்ப சைவ உணவை ஏன் சாப்பிடலாம் அசைவ உணவை ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய பேசி இருக்கிறோம். அது புத்தகம் இருக்கு, படிச்சு பாருங்க. சைவம் அசைவம் என்ற புத்தகத்துல இதை பற்றி தெளிவாக எழுதியிருக்கும். ஏன்னா இது இப்ப பேசணும்னா இதுல டைம் போயிடும், கிளாஸ் ஓடாது. அப்ப அதனால ஏன் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும், ஏன் சைவ உணவை சாப்பிட வேண்டும்? அப்ப பாவம் புண்ணியம் என்பது எல்லாமே உயிர் தானே, படைக்கப்பட்டவைகள் எல்லாம் உயிர் தானே. ஒரு அறிவு தாவரமும் உயிர் தான், ஐந்தறிவு மிருகமும் உயிர் தான். அப்ப நான் தாவரங்களை உணவாக உட்கொள்ளும் போது மட்டும் எனக்கு பாவம் வராது, ஆனால் மிருகத்தை உணவாக உட்கொண்டால் மட்டும் எனக்கு பாவம் வந்துவிடும் என்று எப்படி சொல்கிறீர்கள் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் வரும். அதற்கெல்லாம் விளக்கம் அந்த புத்தகத்திலே இருக்கிறது. சைவம் அசைவம்ங்கிற புத்தகத்தை படிச்சு தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப அப்படிப்பட்ட இந்த பிறவியிலே பறவைகள் மிருகங்கள் போன்ற ஜீவராசிகளாக நம்ம பிறக்கும் பொழுது அந்த ஜீவன் தான் செய்த பாவ காரியங்களை மட்டுமே தீர்த்து கொள்ளும்படி இருக்குமே தவிர அவைகள் புதியதாக சஞ்சித கர்மாவை சேர்த்துக் கொள்ள வாய்ப்பே இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனித பிறவிக்கு மட்டுமே செய்யும் செயல் மூலமாக சஞ்சித கர்மா சேர்க்கப்படுகின்றதும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க சாஸ்திரம் திருப்பி கேட்குது, சஞ்சித கர்மா கிம், சஞ்சித கர்மம் என்றால் என்ன அப்படி ஒரு கேள்வி எழுப்புது. அதுக்கு தத்துவ போதம் நூலே விளக்கம் கொடுக்குது. அனந்த கோடி ஜன்மானாம் பீஜ பூதம் சத்யத் கர்ம ஜாதம் பூர்வார்ஜிதம் திஷ்டதிதத் சஞ்சிதம் நேயம் பிராரப்தம் கர்ம கிமிதி சேத் இதம் சரீர முத்பாத்திய இகலோக ஏவம் சுக துக்காதி பிரதம்யத் கர்ம தத் பிராரப்தம் போகேன நஷ்டம் பவதி பிராரப்த கர்மனாம் போகாதேவசய இதி அப்படின்னு சொல்லுது. இங்க என்ன சொல்லுதுன்னா, ஐந்தறிவுக்கு கீழே உள்ள ஜீவராசிகளுக்கு அந்த நன்மை தீமைகளை புரிந்து கொள்ளும் திறன் இல்லாததனால் அவைகள் அந்த செயலை புரிந்தாலும் அதன் கணக்கில் பாவம் புண்ணியம் என்ற இரண்டும் அதன் இந்த பிறவியில் சேராது. அவைகள் இந்த பிறவியை பயன்படுத்தி ஏற்கனவே மனிதனாக பிறந்த பொழுது தான் செய்த அதிக பாவத்தினை கழித்து முடிப்பதற்காக
இந்த மிருக பிறவியோ அல்லது பறவை போன்ற பிறவியோ எடுத்திருக்கும். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு ஜீவன் மனித பிறவி கிடைத்து அதை எவ்வாறு பயன்படுத்துகின்றானோ அதற்கேற்ற பாவ புண்ணியங்கள் அவனுக்கு உண்டாகும். இதில் ஒரு ஜீவன் குறைந்த பாவங்களையும் அதிகப்படியான புண்ணியங்களும் செய்திருந்தால் மறுபிறவியிலே அவன் தேவனாக பிறந்து அதற்கேற்ற உடல் மற்றும் உலகம் கிடைத்து அந்த புண்ணிய பலனை அனுபவிப்பான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இங்க தேவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வரோம். இப்ப தேவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்தோம்னா, இப்ப மனிதனுக்கு மேல ஒரு தெய்வீக தன்மை இருக்கிறதா அப்படின்னா, இப்ப மனிதனும் தெய்வமாகலாம் அப்படின்னு தானே சாஸ்திரம் சொல்லுது. இப்ப மனிதனும் தெய்வமாகலாம்னா, அப்படியே நீங்க சினிமாவில காட்டுற மாதிரி மேல ஒரு தங்க கிரீடம், அப்படியே பட்டு பீதாம்பரம்லாம் உடுத்திட்டு வர்றதுதான் தேவலோகர்கள் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அதாவது மனதளவுல தெய்வீக தன்மை உடையவன், களங்கமற்ற மனதிலே தன்னைத்தான் அறிந்த தத்துவ ஞானி தான் இங்க தெய்வீக தன்மையை அடைந்தவன். அவன் தான் தேவராகலாம் நீங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த தெய்வீக தன்மைக்குள்ள நம்ம போகும் கூட வாய்ப்புகள் இருக்கிறது. அது புண்ணியத்தின் பலனாகத்தான் கிடைக்குமே தவிர எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்து விடாது. அதுதான் இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. ஏன்னா பிறவி அப்படின்னா, இப்ப நமக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய பிறவிகள் மட்டும்தான் உண்மையிலேயே பிறவிகள். இப்ப லோகங்களும் அப்படித்தான். இங்க சொர்க்கலோகம், நரகலோகம் அப்படிங்கிற எந்த லோகங்கள் எடுத்தாலும் பூமியிலேயே இருக்குது. இப்ப பிரம்மலோகம் கூட பூமியில இருக்குது. பிரம்மலோகத்துல என்ன வேலை? சாஸ்திரங்களை படிக்கிறது தான் வேலை. அப்ப இங்க சாஸ்திர பாடங்களை படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் இருக்கக்கூடிய குருகுல கல்வி தான் இங்க பிரம்மலோகம். யாரெல்லாம் அங்க போய் அந்த பாடத்தை படிக்கிறாங்களோ அவங்க பிரம்மலோகத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் அமெரிக்கா, பெரிய பெரிய சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்ல சுகபோகமாக வாழ்கிறார்களோ அவர்களாம் சொர்க்கத்தில் இருக்கின்றார்கள்னு அர்த்தம். யாரெல்லாம் அண்டார்டிகா, ஆப்பிரிக்கா அப்படின்னு தண்ணி கூட கிடைக்காத நாட்டுல வாழ்றாங்களோ அவங்க எல்லாம் நரகத்தில் வாழ்கிறார்கள் என்று அர்த்தம். இப்படிதான் நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப சொர்க்கம், நரகம், பிரம்மலோகம் அப்படின்னு நிறைய லோகங்களை பற்றி சாஸ்திரம் பேசுது இல்லையா? அப்ப ஒருத்தன் இறந்த உடனே சொர்க்கத்துக்கு போறான், ஒருத்தன் இறந்த உடனே பிரம்மலோகத்துக்கு போறான் அப்படின்னா அவனுக்கு அந்த வாய்ப்பு இந்த மனித பிறவியில் கொடுக்கப்படுகிறதுன்னு புரிந்து கொள்ளணும். அவன் செய்த பாவ புண்ணியத்தினுடைய அடிப்படையில அவன் அந்தந்த மாதிரி இடத்துல பிறக்கிறான். பாதாள லோகம் கூட இருக்குது. பாதாள லோகம் என்ன? பூமிக்கு அடியில இந்த கரையான் இருக்குது, பூரான் இருக்குது. இதெல்லாம் பூமிக்கு அடியில தானே வாழுது. அப்ப இதெல்லாம் பாதாள லோகம். இது மாதிரி 17, 14 லோகங்கள் இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த லோகங்கள் எல்லாம் பூமியை சார்ந்துதான் இருக்கிறது. வேற எங்கேயும் வெளியெல்லாம் கிடையாது. நாம இங்க வாழக்கூடிய வாழ்க்கை முறை இந்த பூமியை அடிப்படையாக கொண்டுதான் இங்கு பாவமும் புண்ணியம் அறியப்படுகின்றதே தவிர, ஏதோ இறந்த பிறகு இங்கிருந்து நேரா கிளம்பி போய் நரக லோகத்துல வாப்பா உன்னை எண்ணெய் சட்டியில போடுறேன், வா உன்னை நெருப்புல போட்டு வதக்குறேன் அப்படின்லாம் நம்ம சின்ன குழந்தையில சொல்லியிருப்பாங்கல்ல. நரக லோகத்துல பாருங்க, அப்படியே யமதர்மராஜருடைய தூதர்கள் 2 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. இவன் பண்ண பாவத்துக்கு பாருங்க இவனை தூக்கி எண்ணெய் சட்டியில போட போறாங்கன்ட்டு. உண்மையிலேயே பூமியிலேயே எண்ணெய் சட்டியில போடுறாங்க. எப்படி? நீங்க பஜ்ஜி சுடும்போது பாருங்க, ஒரு ஈ பறந்துட்டு டக்குன்னு அதுல விழும். முடிஞ்சது, அதனுடைய வாழ்க்கை எண்ணெய் சட்டியில விழுந்து செத்து போச்சு. அது செஞ்ச பாவ கர்மாவுக்கு அதான் தண்டனை. அப்ப இது மாதிரி பூச்சி புழுக்கள் எண்ணெயில விடுறதும் சுடுதண்ணியில விழுறதும், இந்த இது கருட புராணத்தை படிச்சீங்கன்னா, இந்த கருட புராணத்துல நிறைய பாவங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இவனுக்கு இந்த பாவம் செஞ்சவனுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சாஸ்திரம். கருட புராணம் ஒரு தனி சாஸ்திரம். அப்ப இந்த கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கும் இதெல்லாம் இந்த பாவம் பண்ணவனுக்கு இந்த தண்டனை அப்படின்ட்டு. அந்நியன் படம் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அந்நியன் படத்துல அவன் ஒவ்வொரு தண்டனை கொடுக்கிற மாதிரி கொடுத்து கொள்ளுவான் அந்த தப்பு பண்றவங்களுக்கு. அதுக்கு பல பேர்களும் இருக்கு சமஸ்கிருதத்துல. அப்ப அது மாதிரி இப்ப இந்த தண்டனைகள் எல்லாம் இங்கேயே நம்ம அனுபவிக்கலாம். என்னன்னா உடம்பு மாறிடும். நாம என்ன கற்பனை பண்ணிக்கிறோம்னா, எப்படி என்ன போய் யம தர்மராஜா எண்ணெயில போட்டு எடுப்பான், என்ன போய் எப்படி மணல்ல போட்டு வறுத்து எடுப்பான், இந்த வேர்க்கடலை வறுக்கிற மாதிரி என்ன மணல்ல போட்டு எப்படி வறுத்து எடுப்பான்னு நம்ம கற்பனை பண்றோம். ஆனா மனித பிறவில நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. உடம்பு மாறிடும், அதுல விழுந்து நம்ம செத்துடுவோம். மணல்ல விழுந்து சாகிற எத்தனை ஜீவராசிகள் இருக்கு, நெருப்புல விழுந்து சாகிற விட்டில் பூச்சி இருக்குது, எண்ணெயில விழுந்து சாகிற பூச்சிகள் இருக்கு. இதெல்லாம் நரக தண்டனை தானே. அப்ப இது மாதிரி நரக தண்டனை எல்லாம் இங்க பூமியிலேயே கிடைக்கும். ஆனா என்னன்னா உடம்பு மாறிடும், வேற உடம்புல அந்த தண்டனை அனுபவிப்போம், அவ்வளவுதான். ஆக மொத்தத்துல நமக்கு தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாது. ஆனா அந்த தண்டனை அனுபவிக்க வேண்டியதுனால உடம்பு மாறிக்கும், அவ்வளவுதான். மனித உடல்ல இருந்து வேற உடல்ல போய் அந்த பாவத்தை நம்ம அனுபவித்து தீர்த்து தான் ஆக வேண்டும். இதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாதுங்கிறதா சாஸ்திரம் தெள்ள தெளிவாக ஆணித்தரமாக சொல்லுது. அப்ப இதை புரிந்து கொண்டு மனித வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும், அதுல தேவராக போலாமா இல்ல கீழ் பிறவிக்கு போலாமா அப்படிங்கிறத மணிவாசக பெருமானே தன்னுடைய வாழ்க்கை அனுபவமா அவருடைய திருவாசகத்தில் சொல்றாரு இல்லையா? புல்லாய் புழுவாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் எல்லா பிறவியும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று பாடுறாரு. கடைசியா தேவராயின் வரைக்கும் போறாரு அவருடைய பாடல்ல. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு பிறவியா நான் பிறந்து இழைத்தேன் இறைவா, போதும் எனக்கு இந்த பிறவி, இனி நான் உன்னதை அடையிறது தான் எனக்கு முக்கியம்,
ஏன்னா நான் புல்லாவும் பிறந்து பார்த்துட்டேன், புழுவாவும் பிறந்து பார்த்துட்டேன், எல்லா பிறவியும் வந்துட்டேன், போதும், இனிமேல் நான் வந்து இந்த பிறவா பெருநிலை எனக்கு கொடுத்துடு அப்படின்னு வேண்டுற மாதிரி மகான்கள் வந்து இவ்வளவு விஷயங்களை சொல்றாங்கன்னா, அப்ப அதை புரிந்து கொள்ளணும். இத்தனை பிறவிகள் நம்ம கடந்துதான் வந்திருக்கிறோம். அதுல மிக அரிதான பிறவி மனித பிறவி. அப்படிப்பட்ட மனித பிறவியிலே நான் என்ன தெரிந்து கொண்டேன், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பகுத்தறியும் தன்மை கொண்டவன் நான். வேற எந்த ஜீவராசிகளுக்கும் அந்த பகுத்தறியும் தன்மை கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட உயரிய அறிவுள்ள மனிதனாக நான் பிறந்து விட்டேன். நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடியவனாகவும் இருக்கின்றேன். எது சரி எது தவறு என்று எனக்கு தெரியும். தெரிந்தும் நான் தவறு செய்கின்றேன் என்றால் எனக்கு கர்மா தியரியை பற்றி கவலை இல்லைங்கிறது தான் அங்க விஷயம். ஏன்னா அது வந்து ஏதோ போலித்தனமாக இருக்கிறது. எப்படிங்க என்ன எண்ணெய் சட்டியில போடுவாங்க, அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னா, உண்மையிலே நரகம்ங்கிறது மேல கிடையாது, இங்கதான் இருக்குது. அதை சரியா புரிந்து கொள்ளாததுதான் பிரச்சனை அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கர்மா தியரி வந்து நிறைய பேர் சரியா புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, எங்கேயோ சொர்க்கலோகத்துல போய் ரம்பா ஊர்வசியோட டான்ஸ் ஆடுவோமான்னா, நீங்க உண்மையிலே நல்ல புண்ணியம் காரியம் பண்ணிருந்தீங்கன்னா அமெரிக்காவுல நீங்க பெரிய ஒரு ரிசார்ட்ல அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட்ல டான்ஸ் ஆடலாம். நிறைய கேப்ரே டான்ஸ் எல்லாம் இருக்காங்க. அங்க கூட போய் நிறைய லேடிஸ்களோட டான்ஸ் ஆடுற சான்ஸ் எல்லாம் கிடைக்கும். புண்ணிய கர்மா அதெல்லாம். ஏன்னா அது மாதிரி அனுபவிக்கிறாங்கல்ல, நம்ம பாக்குறோமே. நம்ம இந்தியாவில் அந்த கலாச்சாரம் இல்லைனாலும் மற்ற நாடுகள் அந்த கலாச்சாரம் இருக்குதானே. நம்ம இந்தியாவில் கூட பாத்தீங்கன்னா கோவா போன்ற பகுதிகளில் போனீங்கன்னா அந்த மாதிரி பப்ளிக் டான்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு பெண்ணை ஸ்டேஜ்ல ஆட விட்டு எல்லாரும் கீழே மது அருந்திட்டு உட்காந்துருப்பாங்க. அப்ப அது மாதிரி ஒரு வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கை தான், ஜாலியா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அது வந்து ஒரு சொர்க்க வாழ்க்கை. அது ஒரு புண்ணியத்தின் அடிப்படையில கிடைத்திருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்க அனுபவித்து விட்டு திருப்பியும் பாவ கர்மாவுக்கு நீங்க வந்துதான் ஆகணும். ஏன்னா சொர்க்கம் அனுபவிச்சாலும் எத்தனை நாள் அனுபவிக்க முடியும்? புண்ணியத்தினுடைய பலனை இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கலாம். அப்புறம் திருப்பி நம்ம என்ன பாவம் செஞ்சிருக்கணும், அந்த பாவ கர்மா நமக்கு திருப்பி ஆக்டிவேட் ஆகும் இல்ல. அப்ப அதுவும் இது ரெண்டுமே நமக்கு மாறி மாறி வரத்தானே செய்யும். இன்பம் இருந்தால் துன்பம் இருக்கும், துன்பம் இருந்தால் இன்பம் இருக்கும். ஒரு மேடு இருந்தா பள்ளம் இருக்கும், பள்ளம் இருந்தா மேடு இருக்கும். இது இயற்கையினுடைய நியதி தானே. அப்போ இந்த மாதிரி இரண்டு விஷயங்கள்ல இருந்து யார் விடுபடணும்? விடுபட யார் விரும்புவான்? ஞானி மட்டும் தான் விரும்புவான். ஏன்னா ஞானி மட்டும் தான் நடுநிலையாளன். அவன் இரண்டையும் சமமாக பார்க்கக்கூடியவன். அவனுக்கு நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை, பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட உயர் பரிமாணத்துக்கு ஒரு மனிதன் வர வேண்டும் என்றால், ஒரு ஜீவன் முக்தனாக மாற வேண்டும் என்றால், அவனிடத்தில் அந்த புரிதல் வர வேண்டும் தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அதாவது எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த புரிதலை கொடுத்து விட முடியாது. ஒரு நாயையோ ஒரு மாட்டையோ உட்கார வச்சு பாடம் எடுத்து, இப்படி ஒரு ஆத்ம ஞானம் இருக்கிறது, இப்படி ஒரு ஆன்மவியல் பாடம் இருக்கிறது, இதை புரிந்து கொண்டு நீ மனிதனாக வாழ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ஆனால் மனிதனாக பிறந்தவனுக்கு மட்டும்தான் இந்த கல்வி அறிவு தேவைப்படுகின்றது. அதனாலதான் நமக்கு கல்வியே போதிக்கப்படுகின்றது. ஆனால் நாம என்ன பண்ணிட்டோம், நம்முடைய கலாச்சார சீர்கேடுல சரியான கல்வியை நம்ம கொடுக்க தவறிவிட்டோம். ஆதியில் வந்து நம்ம பாரத தேசத்திலே வாழ்ந்த வாழ்க்கை முறையிலிருந்து நம்ம மாறிவிட்டோம், நழுவி விட்டோம். ஏனென்றால் மற்ற நாட்டினுடைய கலாச்சார சீர்கேடுகள் நம்மிடத்திலே வந்து புகுத்தப்பட்டு விட்டன. அவர்களெல்லாம் நம் நாட்டிலே படையெடுத்து வந்தார்கள், நம் நாட்டை ஆண்டார்கள். அதனால் அவர்களுடைய ஆதிக்கத்தை இங்கு செலுத்தி விட்டு சென்று விட்டார்கள். அதனால நம்முடைய தர்மம் இங்கு நிறைய பாதிப்புக்கு உள்ளாகி விட்டது. ஆனால் அந்த காலத்துல அப்படி இல்லை. நம்ம நிறைய புரிதலும் தெளிந்த ஞானத்திலும் நிறைய ரிஷிகளும் யோகிகளும் மகான்களும் வாழ்ந்த பூமி, இது புண்ணிய பூமி பாரத தேசம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமியில நம்ம எல்லாம் பிறந்திருந்தாலும் அந்த பழைய சாஸ்திரங்களை படித்து மீண்டும் அதை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் தான் இவ்வளவு தூரம் பாடுபடுறோம். ஏன்னா இப்ப மற்ற தேசங்கள்ல வந்து இந்த கலாச்சார சீர்கேடுல என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு எல்லா உறவு முறையும் மாறி போச்சு. கணவன் மனைவி உறவும் மாறி போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா விஷயமும் பண்ணிக்கிறாங்க, டேட்டிங்கிறாங்க, சாட்டிங்கிறாங்க. அப்ப எல்லாம் வந்து ஒரு புது புது பேரை வைத்துக்கொண்டு திருமணத்துக்கு முன்னாடியே எல்லாமே முடித்துக்கொண்டு திருமணம் ஆன பிறகு உடனே டைவர்ஸ் வேற அப்ளை பண்ணிடுறாங்க. அப்ப எல்லாமே பாருங்களேன், எப்படி ஒரு உறவு முறையில வந்து சீர்கேடு அடைந்திருக்கு நம்முடைய சமுதாயம். ஆனா நம்முடைய பாரத தேசத்துல இப்ப அதை அதிகமாக பார்க்க முடிகிறது. ஏன்னா இவ்வளவு நல்ல விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பாரத தேசத்துல கல்வியில் ஏற்பட்ட சீர்கேடு நம்மளை மிக மிக மோசமான நிலைக்கு தள்ளிவிட்டதுங்கிறது நம்ம புரிந்து கொண்டு, அதுக்கு காரணம் வந்து பெற்றோர்கள் தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ஆங்கில கலாச்சாரத்திலேயே வளர்க்கப்பட்டதுனால நம்ம நேரடியா குழந்தைகளை கொண்டு போய் ஆங்கில பள்ளிகளை தான் வைக்கிறோம், இங்கிலீஷ் மீடியத்துல தான் வைக்கிறோம். அப்ப அவன் என்ன பண்றான், அந்த மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டத்தையே ஃபாலோ பண்றான். நம்ம கவர்மெண்ட் அதை சேஞ்ச் பண்ணவே இல்லை. அவ பூரா வந்து நிறைய பள்ளியில இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் எல்லாம் மாற்றப்படுகின்றது. அந்தந்த ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு அந்த மாதிரி பாடத்திட்டங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். இப்ப இனிமேல் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் தலைவர்கள் யார் தெரியுமா? கலைஞர் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், உதயநிதி தான் இனிமேல் தலைவர்கள். ஏன்னா அவங்கள மட்டும்தான் இனிமேல் பாடத்திட்டங்களை கொண்டு வர போறாங்க. அவ பாடத்திட்டங்களை இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு வந்து சொல்லி புகுத்தும் போது
இப்ப நம்ம குழந்தைங்கலாம் இதைத்தானே படிக்கும். அப்ப இவரு தான் தலைவர்கள் போல் இருக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருப்போம். அப்ப இது மாதிரி அரசியல் ஆதாயத்தை கருதி மக்களிடத்திலே பாடத்திட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் இவர்களாக பார்த்து நுழைக்கின்றார்கள். இந்த பாடத்திட்டத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாரு? லியோனி. இப்ப எழுதுற இந்த பாட புத்தகத்தை எல்லாம் சரிப்படுத்தக்கூடிய ஆசிரியர் யாருன்னா, அவர் ஒரு அமைப்பு லியோனி கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அப்ப அவர் என்ன மாதிரி பாடத்திட்டத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு? பூரா கலைஞர் கருணாநிதி பத்தியும், மு.க. ஸ்டாலினை பத்தி தான் அவர் கொடுப்பாரு. ஏன்னா அவர் அந்த அரசியலை சார்ந்தவராக இருக்கிறார். ஆனா யார் ஒருவன் நடுநிலையாளனாக இருந்து இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து மக்கள் கிட்ட சேர்த்துறான், அரசியல்வாதியா இருக்கிறானோ, அவன் மூலமாகத்தான் நம்ம நல்ல கல்வியை கற்க முடியும். அப்ப யாருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும்? இப்ப நம்மள மாதிரி சாஸ்திரம் படித்தவர்கள் தான் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். நல்ல விஷயங்களை, தர்ம விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஆசிரியர்களை கொண்டு வந்து போடுங்க. அவர்கள் இந்த சமுதாயத்துல மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கட்டும். ஔவையாருடைய ஆத்திச்சூடி கொடுங்க, கொன்றை வேந்தன் கொடுங்க, அப்புறம் இளங்கோவடியில் எழுதின நூலை சொல்லுங்க, திருவள்ளுவருடைய நூலை கொண்டு வாங்கன்னு சொல்லி நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து நம்ம கொண்டு வந்து மக்கள் கிட்ட புகுத்தணும்னா, அதுல இருக்கிற ஒழுக்க நீதிகள் எல்லாம் படித்து நல்ல மனிதனாக வாழ்ந்து சமுதாயமும் நல்ல சமுதாயமாக மாறும். யாரும் ஒருத்தர் ஏமாத்தி வாழ மாட்டான். அப்போ அந்த தர்மம்ங்கிற வார்த்தை முதல் புருஷார்த்தத்துல சொல்லப்பட்ட தர்மார்த்த காம மோட்சம் சொல்றோம் இல்லையா? அறம், பொருள், இன்பம், வீடு. அப்ப அந்த அற வழியிலே ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து பொருள் ஈட்டுவான். அதன் வாயிலாக உண்மையான இன்பத்தை அனுபவிப்பான். அதன் முடிவில் என்ன அவன் அடையுவான்? விடுதலை ஆகி விடுவான். அந்த மனதில் விடுதலை கிடைத்து விடும். பிறவா பெருநிலைக்கு சென்று விடுவான். இதுதான் நடக்க வேண்டிய ப்ராசஸ். இதுதான் உண்மையான கல்வி. அப்ப இந்த கல்வியை நம்ம யாருக்குமே கத்துக் கொடுக்கறது இல்ல. அதாவது பொருளாதாரம் தேவைதான், அறவழியில் சம்பாதிக்க வேண்டும் என்பதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆனா அறவழியில் நம்ம இப்ப சம்பாதிக்கிறோமானா இல்லையே, அதர்ம வழியில் தானே சம்பாதிக்கிறோம். அப்ப அறம் தவறி சம்பாதிக்கிறதுனால தான் இன்று எத்தனை மருத்துவமனைகள் அதிகமாகிவிட்டன. எங்கு பார்த்தாலும் அக்கிரமங்கள் தலைவிரித்து ஆடுகின்றது. உண்ணும் உணவில கலப்படம். அப்ப இதெல்லாம் கர்மா தியரியில வரும், வராம போகாது. அதனாலதான் நம்ம இவ்வளவு கஷ்டங்கள் படுறோம். இப்போ நினைச்சு பாருங்க, நாம இருக்கிற வாழ்க்கையே இப்படி இருக்குது, இவ்வளவு விலைவாசி ஆயிடுச்சு. இன்னும் எதிர்கால நம்முடைய குழந்தைகள், பேரன் பேத்திகள் எல்லாம் நினைச்சு பாத்தீங்கன்னா அவர்களெல்லாம் வாழவே முடியாது. எல்லாம் இன்னும் நிறைய மோசமான நிலைகளை சந்திப்பார்கள். அப்ப இதெல்லாம் எங்க போய் முடியும்? அதுதான் கலியுகம்னு நம்ம சொல்றோம். கடைசியில அழிவை நோக்கி போய் விடுவார்கள். அவ்வளவுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே செத்து போயிடுவான். அவ்வளவுதான் நடக்கும். சாப்பாட்டு கிடைக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு, அந்த பாட்டே இருக்க, மனுஷனை மனுஷன் சாப்பிடுறான்டான்ட்டு. அந்த மாதிரி மனுஷனை மனுஷன் சாப்பிடுற அளவுக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு. நம்ம விழித்துக் கொள்ளணும். அப்ப இந்த கர்மா தியரி நம்ம கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் அந்த காலத்துல சாஸ்திரம் சொல்லி கொடுத்தது. அப்ப இது மாதிரி ஒவ்வொரு மனிதனும் மனித பிறவியிலே அந்த பாவ புண்ணியத்தை அனுபவிக்க வருகின்ற பொழுது அதை எப்படி கழிக்கலாம், எப்படி சேர்த்தலாம் அப்படின்னா, இந்த பாவ புண்ணியங்களை சம அளவு இரண்டையும் சரிசமமாக ஒருவன் வைத்திருந்தால் அவனுக்கு மனித பிறவி உண்டாகும். யாருக்கு புண்ணியம் அதிகமாக இருக்கின்றதோ அவனுக்கு தெய்வ பிறவி உண்டாகும். யாருக்கு இந்த பாவமும் புண்ணியம் சரிசமமாக இருக்கின்றதோ அவனுக்கு மனித பிறவி உண்டாகும். யாருக்கு அதிக பாவங்கள் இருக்கின்றதோ அவர்களுக்கு கீழ்பிறவிகள் உண்டாகும். மிருகங்கள், பறவைகள் போன்ற கீழ்பிறவிகள் உண்டாகும். அப்ப அந்த அடிப்படையிலே இந்த கீழ்பிறவி ஏன் கிடைக்குதுன்னா, அதிக பாவம் செய்திருக்கிறான், அதனால கீழ்பிறவி கிடைச்சிருக்குது. அப்ப மனித பிறவியில ஏன் இன்பமும் துன்பமும் கலந்து இருக்குதுன்னா, பாவம் புண்ணியம் சமமா இருக்கிறதுனால ரெண்டும் கலந்து இருக்குது. ஆனா இந்த தெய்வீக பிறவியில ஏன் இன்பம் மட்டும் இருக்கிறது அப்படின்னா, அங்கு புண்ணியம் மட்டுமே அதிகமாக இருக்கிறதுனால அங்க இன்பம் மட்டுமே இருக்கிறது. அதனாலதான் ஜீவன் முக்தர்கள் ஆனந்தமாக இருக்க முடியுது. சராசரி மனிதன் மாதிரி இல்லாம ஜீவன் முக்தர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க புண்ணிய கர்மா வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஆனந்தமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த ஜீவன் கிடைத்த மனித பிறவியை பயன்படுத்தி அதிக பாவத்தையும் குறைந்த புண்ணியத்தையும் சேர்த்திருந்தால் அந்த ஜீவனுக்கு அதிக பாவத்தின் பலனாக அந்த பாவத்தை குறைக்கும் இழிப்பிறப்பான மரம், செடி, பரப்பன, ஊர்வன, நீரில் மிதப்பன அல்லது மிருகம் என்று ஏதாவது ஒரு உடலை எடுத்து தான் செய்த அதிகப்படியான பாவத்தை குறைத்துக் கொள்ளலாம் என்று சாஸ்திரம் தெள்ளத் தெளிவாக கூறுகின்றது. அப்ப இங்க சாஸ்திரம் எதை வச்சு அடிப்படையா அந்த பிறவி கொடுக்குது அப்படின்னா, நிறைய பாவம் செஞ்சவனுக்கு மனித பிறவியில இடம் இல்லை. அப்ப அவன் கீழ்பிறவியில அந்த செய்த பாவத்தை கழித்து கொண்டு போ. உனக்கு புதியதாக ஆகாமிய கர்மா கிடைக்காது. ஆனால் ஏற்கனவே செய்த பாவத்தை கழிப்பதற்கான உடல் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உடலில் அதை கழித்து கொண்டு போ அப்படின்ட்டு அந்த உடல் கொடுக்குது. இதெல்லாம் இயற்கையினுடைய நீதிப்படி நடக்குது. அதுதான் ரித்தம்னு சொல்றோம். சாஸ்திரத்துல ரித்தம்னா என்னன்னா, ஒழுங்கு மாறாதது, நீதி மாறாதது. இந்த இயற்கை நீதி மாறாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த அடிப்படையில யாரும் இதுல தப்பிக்க முடியாது. ஏனென்றால் இந்த ஹோல் யூனிவர்சல் ஈஸ்வரான்னு சொல்றோம். இந்த மொத்த பிரபஞ்சமே ஈஸ்வரனா இருக்கிறதுனால, அவன் கர்ம பல தாதாவாக இருக்கிறதுனால,
எல்லாவற்றும் அவனுக்கு தெரியும். யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது எல்லாம் அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் தான் சமஷ்டி மனமாக இருக்கிறான், பிரபஞ்ச மனமாக இருக்கிறான். நம்முடைய ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவன் தான் ஆக்டிவேட் ஆகி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்ப நம்ம ஒரு சிந்திக்கிற ஆற்றலும் ஒரு செயல் செய்கின்ற தகுதியும் எப்படி நம்ம இடத்துல இருக்கிறது? அந்த அறிவு இருப்பதனால்தான் நம்ம செயல்பட முடியும், சிந்திக்க முடியும். அப்ப அந்த சிந்தனையும் செயலும் நம்ம இடத்துல வெளிப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் அவன் அடித்தளத்தில் ஆதாரமாக இருந்து கொண்டு அத்தனையும் சாட்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்ப அந்த சாட்சியாக அவன் பார்த்து கொண்டே இருக்கிறதுனால ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. இந்த பாவ புண்ணியங்கள் ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. அப்ப இதனால இந்த உண்டான பாவ புண்ணியங்களின் ஒட்டுமொத்த கர்மா தான் நம்ம என்ன சொல்றோம்? சஞ்சித கர்மான்னு சொல்றோம். இங்க சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சாஸ்திரம் கேள்வி கேட்டுச்சு. சஞ்சித கர்மா கிம்னு கேட்டுச்சு. சஞ்சித கர்மா என்றால் என்ன அப்படின்னு கேட்டு அதுக்குண்டான விளக்கத்தை கொடுக்குது. இப்ப இத்தனை பாவ புண்ணியங்களும் நம்ம பல்வேறு பிறவிகளிலே சேர்த்து வைத்துக் கொண்ட ஒட்டுமொத்த தொகுப்பு தான் இங்க சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்லுது. அப்ப சஞ்சிதம் என்றால் சேர்க்கப்பட்டது என்று பொருள். ஒவ்வொரு ஜீவனிடத்திலும் உள்ள கர்மாவில் சேர்ந்துள்ள ஒட்டுமொத்த பாவ புண்ணியங்களின் தொகுப்பு என்பதுதான் சஞ்சிதம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஒட்டுமொத்த தொகுப்பான சஞ்சிதத்திலிருந்து ஒரு சிறிதளவு பாவமும் சிறிதளவு புண்ணியமும் சம அளவு எடுத்துக்கொண்டு ஒரு ஜீவன் பிறவிக்கு வந்தால் அந்த ஜீவனுக்கு மனித பிறவி கிடைக்கின்றது. அப்ப இந்த மொத்த தொகுப்பான சஞ்சிதத்திலிருந்து அதிக பாவத்தையும் குறைந்த புண்ணியத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு ஜீவன் பிறவிக்கு வந்தால் அந்த ஜீவனுக்கு செடி கொடி மரம் மிருகம் பறவை போன்ற ஏதேனும் ஒரு பிறவி கிடைக்கின்றது. அப்ப இந்த ஒட்டுமொத்த தொகுப்பான சஞ்சிதத்திலிருந்து அதிக புண்ணியத்தையும் குறைந்த பாவத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தால் அந்த ஜீவன் உயர்ந்த பிறவிக்கு செல்கின்றது. அவன் தான் ஜீவன் முக்தனாகவும் மாற முடிகின்றது அப்படின்னு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இவ்வாறு வந்த ஜீவன் அந்த சஞ்சித கர்மா தொகுப்பிலிருந்து பிறவிக்கு உடல் கிடைக்கும் போது கொண்டு வந்த அனுபவிக்கின்ற கர்மாவுக்கு பெயர் தான் பிராரப்த கர்மா என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டுகின்றது. அப்ப பிராரப்த கர்மா என்பது சஞ்சிதத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிறிதளவு கர்மா. அப்ப அந்த மாதிரி சஞ்சிதத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த சிறிய கர்மாவைத்தான் நம்ம இங்க பிராரப்த கர்மா என்று சொல்கிறோம். அதைத்தான் நாம் கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த பிராரப்த கர்மாவை பொறுத்தவரை நம்முடைய விருப்பத்திற்கு நாம் தேர்ந்தெடுக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஏன் அந்த பிராரப்த கர்மா பொறுத்த வரைக்கும் நம்ம விருப்பத்துக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை கிடையாது அப்படின்னா, இப்ப நீங்க பாத்துக்கங்களேன், இந்த மாதிரி அம்மா அப்பாவுக்கு பிறக்கணும் நீங்க ஏதாவது சூஸ் பண்ண முடியுமா? அல்லது நான் ஆணா பிறக்கணும் பெண்ணா பிறக்கணும் உங்களால சூஸ் பண்ண முடியுமா? அல்லது நான் இந்த நாட்டுல தான் பிறக்கணும், அமெரிக்காவில தான் பிறக்கணும், இந்தியாவில பிறக்க கூடாதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? அல்லது எனக்கு இவர்கள் தான் உறவினர்களாக வர வேண்டும் என்று தீர்மானிக்க முடியுமான்னா எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் பிராரப்த கர்மா தீர்மானிக்கப்பட்ட கர்மா. நீங்கள் செய்த பாவ புண்ணியத்தினுடைய அடிப்படையிலே நீங்க இன்னாருக்குத்தான் மகனாக பிறக்க வேண்டும் அல்லது மகளாக பிறக்க வேண்டும், இவர்கள் தான் உனக்கு அம்மா அப்பாவாக வருவார்கள், இவர்கள் மூலமாகத்தான் இத்தகைய உறவினர்கள் உங்களுக்கு அமைவார்கள், இவர்கள் மூலமாக இந்த நாட்டில் தான் நீ பிறக்க வேண்டும், இந்த வாரி கல்வியைத்தான் நீ கற்க வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதினாலே நாம் அதை நோக்கி பயணிக்கின்றோம். அது மாதிரி வாய்ப்புகள் நமக்கு திறக்கப்படுகின்றன. அப்ப அதனால தான் ஒருத்தர் ஆப்பிரிக்காவில பிறக்கிறான், ஒருத்தர் அமெரிக்காவில பிறக்கிறான், ஒருத்தர் இந்தியாவில பிறக்கிறான்னா அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பிறவி அங்கு கிடைக்கின்றது, அதற்கேற்ற வாழ்க்கை அங்கு அமைகின்றதுன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க பிறவிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லையே, மாறி மாறி தானே வாழ்றோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறான், சுக துக்கங்களை அனுபவிக்கிறான். அப்ப அவன் செய்த பாவ புண்ணியத்தினுடைய அடிப்படையில் அது நடைமுறையில் இருக்கிறதுங்கிறது நம்ம அனுபவத்துல பாக்குறோம். அதனால இது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மையாகவும் நம்ம எடுத்துக்கொள்றோம். ஏன்னா இது யாரும் மறுக்க முடியாது. ஏன் மறுக்க முடியாது? அவன் ஏன் அப்படி ஆனந்தமாக வாழ்கிறான், நான் ஏன் துன்பப்படுகின்றேன்னு கேள்வி கேட்டா அப்ப கடவுள் என்ன ஓர வஞ்சனை உள்ளவரா? கடவுளுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருக்கா? இப்ப கர்மபல தாதாக ஈஸ்வரன் கிட்ட சரி இவர் எனக்கு ரொம்ப வேண்டியவருங்க, இவரை ஒரு நல்ல குடும்பத்துல பிறக்க வச்சு நல்ல செல்வாக்கோடு வாழ வச்சிடலாம், இவன் எனக்கு வேண்டாதவங்க, இவனை ரொம்ப கீழே நம்ம குடும்பத்துல பிறக்க வச்சு இவனை கஷ்டப்படுத்திடலான்ட்டு கடவுள் நினைப்பாரா? அப்படி கடவுள் நினைக்க மாட்டார். அப்படி செய்யவும் முடியாது. ஏன்னா கடவுளை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுநிலையான். ஏன்னா கடவுள்ங்கிறது யாரு இங்க? அது ஒரு உணர்வு மயமான விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அதாவது ஈஸ்வர நியதிக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா அது ஒரு அறிவு பொருள். ஆனால் இந்த கர்மா ஒரு ஜட பொருள். இந்த ரெண்டையும் நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப ஜடமான கர்மா எப்படி அறிவாக ஆக்டிவேட் ஆகும், நம்ம கிட்ட நடைமுறைக்கு எப்படி வரும்? அந்த அறிவின் பின்னணியில் அது இருப்பதனால தான் நமக்கு சரியா அது ஆக்டிவேட் ஆகி வருதுங்கிறது இங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் ஜடமா தான் இருக்கு. ஆனா அது பதியப்பட்ட விஷயம் எங்க போய் பதியுது? அந்த சித்தத்தில் பதியுது. ஒவ்வொன்றும் அவரவர்கள் செய்கிற பாவ புண்ணியங்கள் சித்தத்தில் பதிந்து காரணத்தேகமாக சஞ்சித கர்மாவாக நம்மிடத்திலேயே சேகரிக்கப்படுகின்றது. அப்ப நம்முடைய தனித்த காரண சரீரம் தான் ஈஸ்வரனுடைய ஒட்டுமொத்த காரண சரீரம்.
அப்ப அதனால உங்களுடைய பாவ புண்ணியம் என்னன்னு ஈஸ்வரனுக்கு தெரியும், என்னுடைய பாவ புண்ணியம் என்னன்னு ஈஸ்வரனுக்கு தெரியும். ஏன்னா உங்களுடைய காரண சரீரமும் என்னுடைய காரண சரீரமும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுடைய காரண சரீரமும் ஈஸ்வரனுடைய பிரபஞ்ச சரீரம். அதுதான் அவனுடைய ஒட்டுமொத்த காரண பிரபஞ்சம். அப்ப அப்படிப்பட்ட காரண பிரபஞ்சத்திலே அவனுக்கு யார் யார் என்ன செய்திருக்கிறாங்க அதற்கேற்ற பலனை கொடுக்க முடியும் என்பதனால்தான் அவன் சரியாக கொடுக்கவும் முடிகின்றது. ஏன் இப்படி சரியாக கொடுக்க முடிகின்றதுன்னா, ஜனமான கர்மாவை ஒரு அறிவுள்ள பொருள் தான் தீர்மானிக்க முடியும், மற்ற யாரும் தீர்மானிக்க முடியாது. அறிவில்லாத ஒரு பொருள் பகுத்து புரிந்து விஷயத்தை வெளிப்படுத்த முடியுமா? ஒரு கல்லோ ஒரு மண்ணோ ஒரு தீர்ப்பு கொடுத்துட முடியுமா நமக்கு? அப்படி முடியாது இல்லையா? அப்ப அறிவுள்ள ஒருத்தன் தானே எது சரி எது தவறு என்று அதை தீர்ப்பு கொடுக்க முடியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அறிவுள்ள பொருள் தான் நீங்க இறைவன் சொல்ல வருது சாஸ்திரம். இறைவனை எப்படி பார்க்கணும்னா சித்தாகத்தான் பார்க்கணும். அதனாலதான் அவன் சச்சிதானந்தம்னு சொல்லுது. ஏன்னா அவன் ஒரு பூரண அறிவு. அப்ப அந்த அறிவை நம்ம ஏமாற்றவே முடியாது. ஏன்னா அதன் அதிஷ்டானத்தில் தான் நீங்க எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கின்றதுங்கிறதுனால அந்த இயக்கத்திற்கு ஆதாரமாக அவனே தான் இருக்கின்றான் என்பதனால எதுவுமே அவனிடத்தில் மறைக்கப்பட முடியாது. அதனாலதான் பெரியவங்க அந்த காலத்துல இன்டெரக்டா சொல்லுவாங்க, 4 செவுத்து கூட கண்ணு இருக்குது, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற 4 செவுத்துக்குள்ள என்ன பாவம் வேணா செஞ்சா வெளியே தெரியாதுன்ட்டு. ஆனா அந்த 4 செவுத்துக்குள்ளேயும் கண்ணு இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு நமக்கு பெரியவங்க குழந்தைகளிலே சொல்லி வைப்பாங்க. ஏன்னா நமக்கு அப்படி சொன்னதான் அப்ப புரியும். கொஞ்சம் நமக்கு மெச்சூரிட்டி வந்த பிறகு இப்படி சொன்னா இப்படி புரிஞ்சுக்குவோம். இப்ப கர்மா தியரி நம்ம இந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரிந்து கொள்கிறோம். இப்ப நமக்கு அந்த தகுதி இருக்கு, பக்குவம் இருக்கு. ஆனா சின்ன குழந்தையில உனக்கு கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காருப்பா, மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா நம்ப மாட்டான். எங்க காட்டுமா? காட்டுன்னா அது எங்க இருக்குது? நம்மளால காட்டவும் முடியாது. அப்ப அவனுக்கு புரிய வைக்க முடியாதுங்கிறதுனால பெரியவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த 4 செவுத்துக்குள்ள நீ தப்பு பண்ணினாலும் அதுக்கு கண்ணு இருக்கு, அது பார்த்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிடுவாங்க. அந்த கண்ணு உனக்கு தெரியாது, ஆனா அது பார்த்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லி வச்சிருப்பாங்க. நம்ம அதை பயன்படுத்துற மாதிரி நினைச்சுக்கிறோம். ஆனா அதெல்லாம் பெரியவங்க ஒரு சூட்சமமாக நமக்கு புரிய வைக்கிறதுக்காக கையாளப்பட்ட வார்த்தைகள். அப்ப அந்த மாதிரி இங்க இந்த 3 கர்மாக்கள் பற்றி நம்ம ஓரளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இதை பத்தி ரொம்ப இன்னும் விவரமா நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கர்மா தியரி பத்தி நம்ம நிறைய ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதனால மீண்டும் மீண்டும் அதை பற்றி நான் திருப்பி அதிகமான விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால பொதுவா இங்க நம்ம என்ன புரிந்துக்கணும்? வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். ஒரு தேங்காய் விதையை விதைச்சிட்டு மாங்காய் விதை அறுவடை பண்ண முடியாது. மாங்காய் விதையை விதைச்சிட்டு தேங்காய் அறுவடை பண்ண முடியாது. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் அறுவடை ஆகும். அப்ப நாம விதைப்பதே எது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். நல்லதை செய்தால் நல்லது நமக்கு கிடைக்கும், கெட்டது செய்தால் நமக்கு கெட்டது கிடைக்கும். அப்ப இதை நம்ம புரிந்து கொண்டு வாழ வேண்டும். ஆனால் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அஞ்ஞானிகளுடைய பிரச்சனை என்னன்னா, தன்னுடைய தவறை அவர்கள் உணர்வதில்லை. தான் செய்த தவறை அவர்கள் உணராமல் அதை மற்றவர்கள் மீது பழியை போட்டு தான் தப்பித்துக் கொள்கின்றார்கள். அதெல்லாம் ஒரு புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க அவனுங்க. அதாவது அஞ்ஞானிகளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய தவறுகளை இவன் செய்து விடுவான். ஆனா அதை மற்றவர்கள் மேல போட்டுட்டு இவன் தப்பிச்சுக்குவான். சட்டத்திலிருந்து கூட தப்பித்துக் கொள்வான். ஆனா இறைவன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம். உலகத்துல அரசியல்வாதிகள் பண்ற அக்கிரமங்களும் அதிகாரிகள் பண்ற அக்கிரமங்களும் நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். அவர்களெல்லாம் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஏன்னா பணபலம் இருக்கலாம், அரசியல் பலம் இருக்கலாம், அதிகாரத்துவம் இருக்கலாம். அப்ப அவர்கள் என்ன பண்ணலாம்? அதை வைத்துக் கொண்டு தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் இறைவனுடைய சட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால எப்படி நம்ம புரிந்து கொள்ளும்னா, இந்த அஞ்ஞானிகள் இந்த மாதிரி தவறை மற்றவர்கள் மேல போட்டுட்டு, அதாவது தான் செய்த தவறை மற்றவர்கள் மேல் போட்டு தான் தப்பித்துக் கொள்ளலாம். அல்லது இன்னுமே முட்டாளா இருந்துகிட்டு கடவுளே உனக்கு கண் இல்லையான்னு சொல்லி கடவுள்கிட்ட திட்டலாம். அல்லது கோயில் கோயிலா போய் கடவுள்கிட்ட புலம்பலாம். ஆனால் அப்படியெல்லாம் என்ன பண்ணாலும் அந்தந்த பலனை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். அது தப்பிக்க முடியாது. கோயில்ல போய் அவன் முறையிடுவதனால கடவுள் அவனுக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டார். ஏனென்றால் அப்படி ஒரு ரெக்கமெண்டேஷன் கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்? இவர் என்கிட்ட முறையிட்டார், இவர் எனக்கு வேண்டியவர், அதனால இவருக்கு நல்லது செய்யறேன். இவர் எனக்கு என்கிட்ட முறையிடல, அதனால இவர் எனக்கு வேண்டாதவர், அதனால இவருக்கு தீமை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கடவுள் இருக்க மாட்டான். ஏன்னா கடவுள் என்பவன் நடுநிலையாளன். அதான் நான் சொல்லிட்டேன். ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது ஒரு சாதாரண ஜட்ஜ் கூட பணத்தை வாங்கிட்டு தீர்ப்பு மாத்தி சொல்லலாம். ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல என்ன வச்சிருப்பாங்க? ஒரு தராசு வச்சிருப்பாங்க. அந்த துலாபாரத்துல பாத்தீங்கன்னா 2 சமமா நிற்கும். ஒண்ணு கீழே இறங்காது, ஒண்ணு மேல ஏறாது. ஏன்னா அப்படி தீர்ப்பு சமமா கொடுக்கப்படணும். யாருக்கும் தப்பு வந்துடக்கூடாது. அப்ப அந்த மாதிரி ஒரு நடுநிலையானல் தான் இறைவன். அவங்கிட்ட யாரும் தப்பிக்க முடியாது. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம்? ஜோதிடர்கிட்ட போய் நம்ம பரிகாரம் பண்ணிட்டா அதை தப்புல இருந்து தப்பிச்சு கொள்ளலாம்னு நினைக்கிறோம். இப்ப நம்முடைய இந்து மதத்துல இது ஒரு தவறாக புகுத்தப்பட்ட விஷயமாக நான் நீங்க சொல்ல வரேன்.
ஏன்னா ஜோதிட பரிகாரங்கள் எல்லாம் உண்மை கிடையாது. இப்ப எப்படி இதுன்னா, இப்ப கிறிஸ்துவ மதத்துல வந்து பாவ மன்னிப்பு இருக்கு தெரியுமா? இப்ப கிறிஸ்டியானிட்டில பாத்தீங்கன்னா, அவன் எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிடுவான். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவான். பாதிரியார் கிட்ட போய் பாவ மன்னிப்பு வாங்கிடுவான். அப்ப பாவ மன்னிப்பு வாங்கின உடனே அந்த பாவம் எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு, அடுத்த திங்கட்கிழமை இருந்து அவன் எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுவான். திருப்பி சண்டே அன்னைக்கு கோயிலுக்கு போவான். பாவ மன்னிப்பு வாங்கிக்குவான். அப்ப இப்படி அவனுக்கு அவனே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். அது மாதிரி நம்ம இந்து தர்மத்துல என்ன புகுத்தப்பட்டதுன்னா, ஜோதிடம் புகுத்தப்பட்டது. அப்ப ஜோதிடம் புகுத்தப்பட்டதுனால, அந்த ஜோதிடத்துல வந்து பரிகாரம் புகுத்தப்பட்டது. பரிகாரத்துல என்ன பண்ணிக்கிறோம்? நான் பண்ண பாவத்துக்கு இந்த பரிகாரத்தை பண்ணிட்டா, அந்த பாவம் தீர்ந்து விடும்னு நினைச்சிட்டு, நம்ம போய் அந்த பரிகாரத்தை பண்றோம். ஆனால் அந்த பரிகாரத்தினாலே நமக்கு அந்த தவறு நீங்கி விடுமான்னா, நீங்காது. அந்த பரிகாரத்தினால் நீங்க ஏதேனும் நல்லது செய்தால், 4 பேருக்கு உணவு குடுத்தீங்க, அது ஒரு பரிகாரமா நீங்க செஞ்சுட்டீங்கன்னா, அது உங்களோட புண்ணிய கர்மாவுல சேர்ந்துக்கும். ஆனாலும் இந்த பிராரப்த கர்மாவில் பலன் கொடுக்காது. ஏன்னா, அது அடுத்த பிறவியில உங்களுக்கு ஆகாமிய கர்மாவுல ஆட் ஆகி, சஞ்சித கர்மாவுல போய் ஸ்டோர் ஆகி, மறுபிறவியில நீங்க வரும்போது தான் அது ஆக்டிவேட் ஆகும். இப்ப நீங்க போய் ஒரு சன்னிதானத்துல சனி பகவானுக்கு ஒரு எள்ளு பொட்டலத்தை வாங்கி வச்சுட்டு 4 பேருக்கு அன்னதானத்தை பண்ணிட்டு வந்துட்டா, உங்களுக்கு அப்படியே அள்ளி குடுத்துருவார் சனி பகவான் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அப்படிலாம் நடக்காது. ஆனா நீங்க செய்த பாவத்துக்கு அள்ளி குடுப்பார். அது உங்களோட சஞ்சித கர்மாவில் ஆட் ஆயிருக்கும். நீங்க வந்த புண்ணியமும் பாவமும் அதுல சஞ்சித கர்மாவில ஆட் ஆகிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு உண்டான ஆக்டிவேஷன் இப்ப கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க வாங்கிட்டு வந்த பிராரப்த கர்மா யாராலும் மாற்ற முடியாது. அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இது எப்படி நான் நடைமுறையில சொல்லுவேன்னா, ஒரு சினிமா படம் எடுத்தாச்சு. எடுத்த படத்தை டைரக்டர் முடிவு பண்ணி திரையிட்டாரு. அந்த படத்தை இப்படித்தான் அவர் ஆல்ரெடி புரோகிராம்டு, அதாவது அந்த படம் இப்படித்தான் டைரக்டர் முடிவு பண்ணி எடுத்தாச்சு. திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதியாச்சு. அதை வந்து வெளியிட்டாச்சு. படமும் வந்தாச்சு. படம் ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்க படம் பார்க்க போய் உட்கார்றீங்க. கதாநாயகனும் கதாநாயகியும் ஒரு டூயட் சீன்ல வராங்க, ஒரு கொலை பண்ற சீன்ல வராங்க. நீங்க அந்த சீனை மாத்த முடியுமா? ரைட்ஸ் இருக்கா உங்களுக்கு? நீங்க ஒன்லி விசிட்டர் தான். நீங்க படத்தை மட்டும் பார்த்துட்டு வர வேண்டியதை தவிர படத்துல இருக்கிற சீன்ல சேஞ்ச் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்ப படத்தினுடைய எண்ட் எப்படி போகுதோ அந்த எண்டை நீங்க அக்செப்ட் தான் பண்ணணுமே தவிர, அந்த எண்டை நான் சேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க மாத்துறதுக்கு உங்களுக்கு எப்படி அதிகாரம் இல்லையோ, அது போல ஒவ்வொருத்தருடைய பிராரப்த கர்மாவை மாத்துவதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஒரு ஜோதிடனுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. ஒரு பூஜாரிக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. ஒரு ஞானிக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஒருத்தர் சித்தர் சமாதிக்கு போயிட்டு அந்த சித்தர் நம்மளை காப்பாத்திடுவாரு. இந்த ஞானி கிட்ட போய் காலில் விழுந்தா இந்த ஞானி நம்மளை காப்பாத்திடுவாரு. அந்த ஜோதிடர் கிட்ட போயிட்டு அந்த ஜோதிடர் நம்மளை காப்பாத்திடுவாருன்னு நினைச்சுக்கிட்டு பண்ற பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் கிடையாது. காரணம் என்னன்னா, இப்ப நீங்க செய்யற இந்த புண்ணியத்திலேயாவது அடுத்த பிறவி நல்லா அமையட்டுமேன்னு சொல்லி வேணா நீங்க 4 நல்ல காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி ஜோதிடர்கள் கைடன்ஸ் கொடுக்கலாம். ஒரு சாமியார்கள் கைடன்ஸ் கொடுக்கலாம். அதன் வழியாக நீங்க அடுத்த பிறவி ஏதோ நல்லதை நோக்கி போகலாமே தவிர, இந்த பிறவியினுடைய எண்டு வந்து உங்களுக்கு தீர்மானிக்கப்பட்டது. அது ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைண்ட்னு சொல்லுவார். ரமண மகரிஷி சொல்வார் அழகா. அதாவது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இப்ப நம்ம 2 பேரும் இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் இந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க இந்த கிளாஸை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இது யாராலும் மாற்ற முடியாது. இந்த காலத்துல இப்படி நடக்கணும்னு ஒரு நியதி இருக்கு. அந்த நியதிப்படி இது நடந்துகிட்டு இருக்குது. இது எதற்காக உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது, எதற்காக இவர் இதை பாடத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஈஸ்வர நியதிக்குள்ள அது நடந்துகிட்டு இருக்குது. அதற்கு என்ன காரணம்னா, இதுல இருந்து நிறைய பேர் விடுதலை ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு திறக்கப்படுகிறது. அவ்வளவுதான். அப்ப எல்லாமே ஒரு காரிய நிமித்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியம் இல்லை இல்லையா? அப்ப அதனால எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுங்கிறத புரிந்து கொள்ளணும். இதுதான் கர்மா தியரியுடைய மிகப்பெரிய ரகசியம். அப்ப அதனால யாரும் எதிலிருந்தும் தப்பிக்க முடியாது. அவரவர் வினை வழி, அவரவர் அனுபவம். அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அப்போ நம்ம இந்த மாதிரி பாதையில, நல்பாதையில வந்து விட்டா, நமக்கு வருவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி நம்ம இடத்துல வந்துடும். அந்த பிரசாத புத்தி நம்ம இடத்துல வந்துடும். இந்த புரிதல் நம்ம கிட்ட வந்துடும். இப்ப இந்த ஞானம் எல்லாம் நமக்கு வந்ததுனால, ஒரு ஞானி நல்ல ஒரு தெளிவுல இருப்பான். நான் ஏற்கனவே செய்த பாவ புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக தான் இந்த உடல் எடுத்து வந்திருக்கிறேன். இந்த உடலில் எனக்கு என்ன பாவங்கள் நடைமுறைக்கு வருதோ அது வரட்டும், நான் அனுபவித்து விட்டு போய் சேருகிறேன்னு சொன்னவன் தான் ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம். ஏன்னா ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் மிகப்பெரிய ஞானிகள் ஆயிட்டாங்களே, அவங்களுடைய மகா சக்தியை வச்சு அவங்க நோயிலிருந்து விடுபடுத்திக்கலாமான்னா பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பிராரப்த கர்மா நிர்ணயிக்கப்பட்டது, இதை அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும், இதுல இருந்து விடுதலை பெற முடியாது. இதில் விடுதலை பெறுவதற்காக நான் ஏதேனும் ஒரு முயற்சி செய்து விட்டால் அது எனக்கு புண்ணிய கர்மாகவோ அல்லது மேற்கொண்டு ஒரு பாவ கர்மாவாகவோ மாறி மறுபிறவிக்கு அது வித்துட்டு விடும். ஏனென்றால் அது எனக்கு சஞ்சித கர்மாவில் ஆட் ஆகிவிடும். அப்போ எனக்கு சஞ்சித கர்மாவில் ஆட் ஆகணும்னா ஆகாமிய கர்மாவை நான் சேர்த்துக்க வேண்டி வந்துடும்.
அப்ப ஆகாமிய கர்மாவை நான் சேர்த்திக்க கூடாதுன்னா இங்க என் செயல் ஒன்றும் இல்லை, எது வந்தாலும் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்று நீ எனக்கு எதை கொடுத்துருக்கிறோ அதை நான் இன்னைக்கு அனுபவிக்கணும்னு இருக்குது, அனுபவிக்கிறேன். நாளைக்கு எது எங்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போறியோ எங்கிட்ட இருந்து போகணும்னு இருக்குது, போகட்டுமே அப்படிங்கிற தெளிவுல ஞானிகள் இருப்பார்கள். அப்படிதான் ஜீவன் முக்தருடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்ப இது மாதிரி இன்னும் இந்த விஷயத்தை நிறைய நம்ம பேச வேண்டியிருக்கு. நேரம் கருதி இந்த வகுப்பை நாளைக்கு தொடரலாம். நன்றி. ஓம் தத்சத்.